विघ्न विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जानकी कांत स्मरणं हे राम राम। नमः पार्वती पतये हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला। तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्. இது கொஞ்சம் இது வரணும், இது கொஞ்சம் நடுப்புல வரணும். நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். பராசர்ய வசஸ் சரோஜமமலம் கீதார்த்தகந்தோத்கடம் நானாख्यानककेसरं हरिकथा संबोधना बोधितं लोके सज्जन षट्पदैः अहरहः पेपीयमानं मुदा भूयात् भारत पंकजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे. धर्मो विवर्धति युधिष्ठिर कीर्तनेन पापं प्रणश्यति वृकोदर कीर्तनेन. शत्रुर्विनश्यति धनंजय कीर्तनेन. माद्रीसुतं कथयतां न भवन्ति रोगाः. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं. त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं. बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता. अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्. ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः. ओम सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः. वाग्देव्यै नमः. ओम हनुमते नमः. श्रीहरये नमः. जरत्कारोर्जरत्कारवां समुत्पन्नो महायशाः. अस्तीकः सत्यसन्धो मां पन्नकेभ्योऽभिरक्षतु. अपसर्पसर्पभद्रन्ते दूरं गच्छ महाविशाः. जनमेजयस्य यज्ञान्ते अस्तीकवचनं स्मरन्. பவித்திரமான புண்ணியமான பாரத தேசத்தினுடைய மகிமையை சொல்லக்கூடியதான மகேதிஹாசமாக பாரதம் அமையறது. பாரத பஞ்சமோ வேதா அப்படின்னு வேதங்கள்ல சொல்லப்பட்டது ரெண்டு. ஒன்று தர்மம், இன்னொன்று பிரம்மம். பரமாத்மாவை பற்றி வேதம் சொல்றது. அந்த பரமாத்மாவை அடையறதுக்குள்ளதான மார்க்கத்தை சொல்றது. இதுதான் வேதத்தோட அடிப்படை ஸ்வரூபம்ங்கிறது கான்செப்ட். அதுக்கு பல வழிகள் இருக்கிறதுனால பல வழிகளை சொல்லும். அது இந்த இதிகாச புராணமும் நமக்கு அதைத்தான் சொல்றது. இந்த பாரதம் அப்படிங்கிறதும் நிறைய தர்மத்தை சொல்றது.
பரமாத்மாவினுடைய ஸ்வரூபத்தையும் பகவத்கீதை, விஷ்ணு சஹஸ்ரநாமம் இத்தியாதி இடங்கள்ல நிறைய இடத்துல சொல்லின்னு போறது. இதை எப்படி சொல்றது அப்படின்னா, இதெல்லாம் தன் வாழ்க்கையில கடைபிடிச்ச இந்த தேசத்தை ஆண்ட மகாராஜாக்கள் அல்லது உத்தம மகரிஷிகள், உயர்ந்த மனிதர்கள், இந்த ஜாதி மதம் மதம் ஒன்றும் கிடையாது அந்த காலத்தில். இதை தவிர ஜாதி குலம் இதெல்லாம் பார்த்தது கிடையாது. பார்க்காம தான் இந்த இதிகாச புராணங்கள் எல்லாமே பேசுறது. இதை திருப்பி திருப்பி ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, திருப்பி திருப்பி சொல்லி ஜனங்கள்கிட்ட தப்பா பதிய வச்சிருக்காவா. அதனால நாம சொல்ல வேண்டியிருக்கு. ஜாதிங்கிறது தொழிலை சார்ந்த விஷயம். இந்த தொழிலை மட்டம், இந்த தொழிலை ஒசத்தின்னு நீங்க பண்றதுக்காக சாஸ்திரம் என்ன பண்ணும் சொல்லுங்க. நம்ம சாஸ்திரங்கள் ஏன் இதை அமைச்சது அப்படின்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. எங்க தாத்தா அபூர்வமா ஒரு விஷயம் சொல்லுவார். இந்த பழைய காலத்துல கிழிஞ்சு போயிடுத்துன்னா நூல் வச்சு ஊசியை கோத்து தைப்போம். நாம அந்த நூலை ஊசியில கோக்கிறதுக்குள்ள நாம படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இருக்காது. கண்ணாடியை மாற்றி போட்டு அதை பண்ணி இதை பண்ணி. ஒரு தையல் கடையில வேலை பார்க்குற தையல்காரரோட பையன் இருக்கான் பாருங்கோ, அவன்கிட்ட கொடுத்து இந்த நூலை கோத்து கொடுறான்னா அவன் ஓட்டையும் பார்க்க மாட்டான், நூலையும் பார்க்க மாட்டான். நம்ம கிட்ட பேசிட்டே டப்புன்னு நாக்கில் ஒரு அடி அடிப்பான், ஒரு புடி பிடிப்பான், இப்படியுமா நூலை இழுத்து கொடுத்துருவான். ஏன்னா அந்த திறமைங்கிறது பிறக்கிறதுலேயே அவனுக்கு வந்துடுறது. அப்ப என்ன ஆறுதுன்னா, எந்த திறமை உள்ளவாளோ அவ அந்த காரியம் செய்யும் போது அந்த காரியம் உயர்ந்ததா அமையறது. இப்ப சர்வ செக்டரும் நாசமா போனதுக்கு காரணமே திறமை இல்லாத வந்து உட்கார்ந்துக்கிறது தான். அவன் படிக்கிறதுக்கும் இவன் பார்க்கிற வேலைக்கு சம்பந்தமே கிடையாது. நீ வேலைக்கு சேர்றதே கூட அதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாம். வேலைக்கு சேர்ந்த அப்புறமாத அதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா வேண்டாம். ஒரு வேலை பார்க்கிறவாளுக்கு அதை பத்தின நாலெட்ஜ் கிடையாது. வேற ஏதோ அவனுக்கு நாலெட்ஜ் இருக்கு, அவனை இங்கிலீஷ் படிப்பு படிக்க சொல்லி, அவனை வேலை பார்க்க சொல்லி. அது மாதிரியான ஒரு தொழில் சார்ந்த ஒரு சிஸ்டத்துல பாரத தேசம் இருந்ததுனால அந்த தொழிலை குறிக்கிற வார்த்தைகளா இருந்தது. ஆனா சரித்திரங்கள் எடுத்து பார்த்தா, ஒரு விதுரர் வீட்டில் வந்து பகவான் சாப்பிட்டான், ஒரு தர்மவியாதன் தர்ம உபதேசம் பண்ணினான். இன்னும் எத்தனையோ சரித்திரங்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் நமக்கு இவ்வளோ உயர்ந்த மனிதர்கள் இந்த தேசத்துல எல்லா பிரிவினையிலையும் இருந்திருக்கார்கள்ங்கிறது தெரியறது. அதை அடிப்படையா வச்சுதான் மகேதிகாசமான இந்த பாரதத்தை சொல்றார், பண்றார். இத வந்து வைசம்பாயனர் ஜனமேஜயனுக்கு சொன்னார். அதற்குண்டான காரணத்தை சொல்றதுக்காக ஜனமேஜயன் கதையிலேருந்து ஆரம்பிச்சு அவன் சர்ப்பயாகம் பண்ணி, அந்த சர்ப்பயாகத்தில் விழற சர்ப்பங்களை தடுப்பதற்காக அஸ்தீகர்னு ஒரு மகர்ஷி வரப்போறார். அதற்காக ஒரு கதை சொல்றது. ஜரத்காருன்னு ஒரு மகர்ஷி, அவர் பித்ருலோகத்தில் பிதர்களை பார்க்க அவர்கள் இவரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல, இவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு சமமான ஒரு வரன் அமையணும். சமமானன்னா இந்த காலத்தில் சமம்ங்கிறது ஹைட்டு வெயிட்டு படிப்பு பணம் தான். அந்த காலத்தில் அப்படி கிடையாது, குணம்தான். சாப்பாட்லேருந்து ஆரம்பிச்சு தாட்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் ஒன்றா இருக்கா அப்படிங்கிற இடம் பார்த்து தான் நம்ம கொடுக்கணும். பணம் யார் வாழ்க்கையிலையும் வரும் போகும், அது யோகத்தை பொறுத்த விஷயம். எல்லாருமே மனசுல வாங்கிக்கணும். அதுக்காக பணம் வேண்டாம்னு சொல்லலைன்னா, யோகம் இருந்ததுன்னா பணம் வரும். எத்தனையோ பேர் ஆரம்ப காலத்துல சௌக்கியமா இருந்துட்டு பின்னாடி கஷ்டப்படுறவாளை பார்த்துருக்கேன்.
ஆரம்ப காலத்தில் எதுவுமே செட் ஆகாம பின்னாடி பரமசௌக்கியமா இருந்தவாளையும் பார்க்குறேன். நாம உழைச்சுட்டே இருக்கணும். ஆனா பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு பணத்துக்காக தான் சம்பந்தங்கள்லாம் ஏற்படுறது. அதனால அதையோட முடிஞ்சு போயிரு. ஒன்றும் காமம் அல்லது அர்த்தம். தர்மத்துக்காக யார் கல்யாணம் பண்றா? தர்மத்துக்காக கல்யாணம் பண்ணினா அந்த அந்த விஷயம் புரியும். கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து உஞ்சவர்த்தி பிராமணால் கேட்கிறா, உனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்கிறா. இதை வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி வேணாலும் ஃபோக்கஸ் இன்னும் கொஞ்சம் வேணாலும் வயல் இது பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். பொண்ணு பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்கிறா. பொண்ணு பார்க்கலாம்னு பகவான் சொல்றான். என்ன மாதிரி பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது, எந்த தேசத்து ராஜகுமாரி அப்படின்னு கேட்கும்போது பகவான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமோ? இப்படி இருக்கணும், அழகா இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படிலாம் சொல்லல பகவான். இது மாதிரி உத்தமமான பாகவதர்கள், மகான்கள், பிராமணோத்தமர்கள் வீட்டுக்கு வரும்போது முகம் சுளிக்காத பொண்ணா இருக்கணும். நம்ம அதுக்கு 4 பேர் வரா அப்படின்னா மலர்ந்து இருக்கணும் முகம். வாங்க வாங்கன்னு சொல்லணும், பாக்கியத்தை பண்ணினேன்னு சொல்லணும், ஒரு தீர்த்தமாவது சாப்பிடணும்னு சொல்லணும். அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டா, எந்த இடத்துல நீங்க வீடு கட்டினத்தினாலேயோ, கோடிக்கணக்கான ரூபா பணம் போட்டத்தினாலேயோ, ஃபர்னிச்சர்லாம் ஃபினிஷிங் பண்ணத்தினாலேயோ சாநித்தியம் நிம்மதி அடைஞ்சிட முடியாது. வீடுங்கிறது நிம்மதிக்கான இடம் தானே. எங்க சுத்தினாலும் வீட்டில் வந்தா நிம்மதியா இருக்கணும்னு தானே நினைக்கிறோம். அந்த வீடு நிம்மதியா இருக்கணும்னா தெய்வ சாநித்தியம் இருந்தாதான் இருக்கும். எந்த இடத்துல உத்தமமான சாதுக்களுடைய சரணம் படல்லையோ அந்த வீடு பகாரஸ்தத்ரலுப்பியத்தேன்னா பவனம்னு சொல்றோம். சாதுக்களுடைய கால் படலைன்னா அதுல பாவம் எடுத்துடலாம், வெறும் வனம்தான். இதை நான் சொல்லல, பாகவதத்துல துருவ பரம்பரையில பிருத்துன்னு ஒரு மகாராஜா சொல்றான். யாழாலய துருமா வைத்தே, சாதுக்களுடைய சரணம் படாத வீடு துஷ்ட மிருகங்கள் வாழக்கூடிய காடுன்னா. அந்த சரணம் படணும் அப்படின்னு நினைக்க கூடணும், தர்ம பத்னியா இருக்கணும், அனுகூலமா இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெண்ணு வேணும் அப்படின்னு பார்க்க ஆத்மனோர் ஏஸ்மதர்த்தேஷ்ச தர்மஜ்ஞத்யேச வா விபோ நகி தர்மே ஃபலேஸ்தாத் நகி போபிஹி சுகாச்சிராஹ தாம் கதிம் பிராப்தவன் வீக்ஷ புத்ரிணோ யாம் ரஜஸ்கரைஹி நதாரான் வை கரிஷ்யேஹம் நதனம் ஜீவிதார்த்தயதஹ பவதாந்து ஹிதார்த்தாய கரிஷ்யே தார சங்கிரகம். இவர் என்ன பதில் சொல்றார் பாருங்க. நீ கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய பெத்தாதான் நாங்கள்லாம் கரையேறுவோம்னு அந்த பித்திருக்கள் சொல்றா. அதுக்கு ஜரத்காரு சொல்றார், நதாரான்வை கரிஷ்யேகம் நதனம் ஜீவிதார்த்தயதா. நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது காமத்துக்காகவும் அர்த்தத்துக்காகவும் அல்ல. காம சுகத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் விரும்பல, அர்த்தத்துக்காக அப்படின்னு விரும்பல. பின்ன நான் எதுக்கு விரும்புறேன் அப்படின்னா, பவதாந்து ஹிதார்த்தாய, நான் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தை பிறந்தா நீங்கள்லாம் சத்கதியை அடைவேல் அப்படின்னு சொன்னா அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்படி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிப்பாளான்னா நாம எல்லாருமே அப்படிதான் பண்ணிக்கிறோம். சம்ஸ்கிருதத்துக்கு அர்த்தம் தெரியாததுனால புரியல. மாலை மாற்றி ஊஞ்சலாடி மனையில் உட்கார்ந்துட்ட உடனே ஒரு சங்கல்பம் பண்ணி வைப்பா. அதுதான் விவாக சங்கல்பம். அப்போதான் கல்யாணம் ஆரம்பமே. அதுக்கு முன்னாடிலாம் சம்பிரதாயம். தர்ம பிரஜா சம்பத்தியர்த்தம் வரான் பிரேஷயிஷ்யே அப்படின்னு ஒரு சங்கல்பம். தர்ம பரம்பரையை வளர்க்கறதுக்காக, ஒரு குழந்தையை அடைவதற்காக
ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. வரான் பிரேஷயிஷ்ய, அந்த பிராமணால பார்த்து சொல்றான், வரனை நான் தேடணும், நீங்க எனக்கு உபகாரம் பண்ணணும். பிரசுக்பந்தாதியசானஸ்ய சக்ஷணி வரேபிர் வராகும் அபிசுப்ரசீததா அஸ்மாகமிந்திரமுபயஞ்சுஜோஷதி யத் சௌமியஸ்யாந்தசோ புபோததி அனுர்க்ஷரா ரிஜவஸ் சந்து பந்தா ஏபிஸ் சகாயோ யந்தி நோவரேயம். இது கல்யாண மந்திரம் ஆரம்பம். வேகமாக போடக்கூடிய வாகனத்தில் நீங்கள் போய் எனக்கு தகுந்ததான பெண்ணை தேடின்னு வரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாள். அப்புறம் அவள் வந்து பொண்ணோட அப்பாட்ட கேட்பாள், இன்ன கோத்திரத்தில் பிறந்த இன்னாருடைய கொல்லு பேரன், இன்னாருடைய பேரன், இன்னாருடைய பையனுக்கு இந்த கோத்திரத்தில் பிறந்த இன்னாருடைய கொல்லு பேத்தி, இன்னாருடைய பேத்தி, இன்னாருடைய பெண்ணை கேட்கறோம் அப்படின்ன உடனே அந்த பெண்ணோட அப்பா அந்த பொண்ணை மடியில் வச்சுட்டு இருப்பார். தாசியாமி தாசியாமி தாசியாமின்னு சொல்லுங்கோம்பர் வாத்தியார். அவர் சொல்கிறாரோ மண்டையாட்டுறாரோ அதுக்கு அர்த்தம் கொடுக்கறேன்னு அர்த்தம். நீங்கள் கேட்டதுக்கு இதுக்கு வரப்பிரேஷனம்னு பேர். இது பண்ணினத்துக்கு அப்புறம்தான் கன்னிகாதானமே வரும். அது மாதிரி இவர் தேடின்னு வந்து நான் ஒரு யோஜனை பண்ணுறார் அவர். ஏன்னா இதுவரையும் எனக்கு வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாததுனால அர்த்த சம்பாதனம் கிடையாது. அங்கங்கே சாப்பிட்டுட்டு இப்படி கையை தட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். வேற ஒரு ஆசைகள் இல்லாததுனால சேர்த்து வைக்கல. ஒண்ணுமே இல்லாத எனக்கு யார் பொண்ணை கொடுப்பா? எந்த பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புவா? தரித்ராய ஹிமே பாரியாம் கோதாஸ்யதி விசேஷதா அப்படின்னு உடனே பிதற்களே சொல்றார், நாக பரம்பரையில் உள்ள கன்னிகை இருக்கா, நீ வரப்பிரேஷனம் பண்ணினா கொடுப்பான். அவர் வெயிட் பண்ணின்னு இருக்கா. வாசுகி அதுக்கு ஒரு காரணம். நாக பரம்பரையில் வாசுகியினுடைய சகோதரியான பெண்ணுக்கு, சகோதரியினுடைய பெண்ணுக்கு ஜரத்காருன்னு பேர். கல்யாணம் பண்ணிக்க போற மகரிஷிக்கும் ஜரத்காருன்னு பேர். கல்யாணம் பண்ணிக்க போற பெண்ணுக்கும் ஜரத்காருன்னு பேர். அதனால இவர்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்ல, ஜரத்காரோ ஜரத்காருஹு ஸ்வசேயமனுஜா மமா தியஜேயம் விப்ரியே சத்வாம் கிருதே வாசஞ்சதே கிருஹே ததைவ சாச்ச பர்த்தாரம் துக்கசீலமுபாச்சரன். யதோக்தமா சாஸ்திர முறைப்படி கல்யாணம் பண்ணிண்டால் இவாளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ஆஸ்திகர்னு பேர். அந்த குழந்தைக்கு காலத்தில் உபநயனம் பண்ணி வேதாத்தியனங்கள்லாம் பண்ணி இந்த ஜனமேஜயன் யாகம் பண்ற சமயத்தில் அந்த ஜரத்காருவான அம்மா தன் பையனான அஸ்தீகனை கூப்பிட்டு, நீ போய் எங்க பிறந்த குலம் ரட்சிக்கப்படணும்னா நீ போய் ஜனமேஜயனுடைய சர்ப்பயாகத்தை நிறுத்தணும். ஆயிரக்கணக்கான பாம்புகள் ஏற்கனவே அதுல விழுந்து இறந்து போயிடுது, அந்த அக்னியில விழுந்து இறந்து போயிடுது. இதுக்கெல்லாம் நீங்க காரணம் சொல்ல முடியும். இப்படிலாம் முடியுமான்னா நான் சில அதிசயம் பார்ப்பேன். இந்த திமிங்கலம் இன்னும் சில வகை கடல் உயிரினங்கள் ஒரு கட்டத்தில் வந்து கூட்டமாக வந்து கரையில் செத்து போயிடும். நீங்க பார்த்து எல்லாம் தெரியும். ஏன் அது உயிரை விடுறதுன்னு நமக்கு தெரியாது. என்னத்துக்காக? அது தற்கொலை பண்ணிக்கிறதுக்காகவே வரது. அது தற்கொலை பண்ணிக்கிறதுக்காகவே கரைக்கு வரது. ஏன் அப்படி உயிரை விடுறதுன்னு நமக்கு தெரியாது. அது என்ன லைஃப்ல அதுக்கு ப்ராப்ளம், இப்படி கும்பலா வந்து சாகிற அளவுக்கு அப்படின்னு தெரியாது. இது மாதிரி எதுக்கு எது விதி கட்டுப்பட்டிருக்குன்னு நமக்கு புரியாது. இந்த பாம்புகளை ஆகர்ஷணம் பண்றதுக்குள்ள மந்திரத்தை சொன்னோடனே சரசரன்னு அந்த பாம்பே வந்து அக்னி குண்டத்துல இறங்குறது. அதுக்காக சொல்றேன், விதவிதமான பாம்புகள்லாம் அக்னி குண்டத்துல வந்து இறங்குறது. சட்ட சட்டா படப்பட்டான்னு தெரிச்சு அந்த ஸ்மெல்லு, தீச நாத்தம் எல்லாம் வந்தாச்சு.
இது மாதிரி ஒரு கஷ்ட நிலை நாகர்களுக்கு ஏன் வரணும்னா, நாகர்களுடைய அம்மாவுக்கு கத்ருன்னு பேர். அந்த கத்ரு கொடுத்த சாபம்னா, கத்ரு என்ன சாபம் கொடுத்தா, கத்ரு யாரு, கத்ருக்கு நாகர்கள் எப்படி பிறந்தாருங்கிறதுக்கு அந்த கதையை சொல்றார். கத்ரு மொத்தம் கஷ்யபருக்கு 60 சம்சாரம். இதில் திதி அதிதி அப்படிங்கிறவா தேவாசுரர்களே தவிர சகல உயிரினங்களும் பிறந்தது கஷ்யபர்கிட்ட தான் தோன்றினது. அதெல்லாம் தோற்றுவிச்சவர் அவர் தான். அதுல 2 பேர் கத்ரு சுபர்ணி வினதா, கத்ரு வினதான்னு 2 பேர். இவா 2 பேரும் சகோதரிகள் மாதிரி. இந்த கத்ருவுக்கு தான் நாகர்கள்லாம் குழந்தைகள், வினதாவுக்கு 2 குழந்தை, அருணன் கருடன் அப்படின்னு 2 குழந்தை. 2மே எக்கா பிறக்கிறது, முட்டையா பிறக்கிறது. வினதாவுக்கு முதல்ல ஒரு முட்டை பிறந்த உடனே அவன் என்ன பண்றா, பொதுவா முட்டைக்கு ஒரு காலம் உண்டு. கிராமத்து பழக்கம் உள்ளவாளுக்கு தெரியும். இந்த கோழி போற போக்குல அப்படியே முட்டை போட்டு போகும். அதை எடுத்துன்னு வந்து வீட்டில் இது பண்ணி வெக்கலை போட்டு அதில் வச்சுருவா. வச்சுட்டா ராத்திரி வந்து கோழி அதில் உட்காந்துக்கும். ஒரு தேடுவா, கோழி எங்கே முட்டை போட்டிருக்குன்னு தேடுவா. அதை கொண்டு வச்சுட்டா அதுலேருந்து 10 நாள் 12 நாள் 15 நாள் அது மேலேயே உட்காந்துன்னு அடகாக்கிறதுன்னு பேர். அதுக்கு அந்த சூடு, ஹீட்டு, கோழியோட சூடு இருந்துகிட்டே இருக்கணும். குஞ்சுகள் வளர்ந்த உடனே வெளியில வர, அதுக்கு ஒரு காலம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த காலத்துக்கு முன்னாடி அதை நாம் தொடக்கூடாது, அதுவே உடைச்சுன்னு வரும். இந்த வினதா என்ன பண்ணினால், 2 முட்டை பிறந்தது. ஒரு முட்டை இப்படி கையால் தொட்டு பார்த்தா, தொட்டு பார்க்கும்போது இப்படி மேல் பாகத்தில் அடிபாகத்தில் அப்படி தொடும்போது அந்த முட்டைக்குள்ள உள்ள கருவனுடைய கால் பகுதியை அழுத்தி விட்டா. அதனால கால் விளங்காம படுத்தது. அருணனுக்கு பாதம் கிடையாது. ஆனா அவர் தான் சூரியனுடைய தேரோட்டி. நம்ம தேசம் எவ்வளோ பவித்திரமானதுன்னு ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க பிரமிச்சு போயிடுவேன். இந்த கார்த்தால சூரியன் உதயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு செம் நிறம் வருது பார்த்தீங்களா, அதுக்கு அருணன்னு பேர், அருணோதயம்னு பேர். இந்த பாரத தேசத்துல, நம்ம பாரத தேசத்துல முதல்ல இந்த அருணன் எந்த இடத்துல படுறானோ அந்த ஊருக்கு அருணாச்சலம் பிரதேசம்னு பேர். அதுக்கு என்ன கனெக்ட் பாருங்க, அருணனோட கிரணங்கள் மேல படுறதுனால முதல்ல பாரதத்துல அங்கதான் நுழையிறது, பாரத தேசத்துல. அதனால அதுக்கு அருணாச்சலம்னு பேர் அந்த மலை. இது மாதிரி நிறைய இருக்கு விஷயங்கள் இதோட கனெக்ட் ஆனது. என்ன சம்பந்தம்னு கேட்டுறான் ஒரே வார்த்தையில. சொல்ல போனா ஒண்ணுக்கு கூட, ஏன்னா கேட்கறவன் முட்டாளா இருக்கிறதுனால நமக்கு பதில் சொல்ல வேண்டாம்னு தோன்றது. ஆனா நல்லவாளுக்கு போய் விஷயம் சேரணும். இந்த அருணன் சாரதியா போயிட்டான், கருடன் அப்புறம்தான் பகவான் மகாவிஷ்ணுவுக்கு சாரதியா போறார், வாகனமா போறார். இதுக்குள்ள ஒரு இந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க. இது ஸ்மூத்தா போகணும்னா பேச்சை குறைக்கணும், ரொம்ப பேசக்கூடாது. அதுவும் பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. யார்கிட்ட நாம ரொம்ப ஸ்நேகத்தை விரும்புறோமோ அவள்கிட்ட பண்ணக்கூடாத விஷயம் ஆர்கியூமெண்ட் தான். எஸ்ய சௌஹிருதமிச்சந்தி தஸ்ய த்ரீணி நகாரயேத், வாக்குவாதம், அர்த்த சம்பந்தம், பரோக்ஷேதாரபாஷணம் அப்படின்னு நீதி சாஸ்திரம். யார்கிட்ட நாம ஸ்நேகத்தை விரும்புறோமோ அவள்கிட்ட முதல்ல நாம செய்யக்கூடாத விஷயம் வாக்குவாதம் தான். 8 மணிக்கே ரயில் வந்துடும், இல்லைப்பா 8:45 தான் போட்டிருக்கு. 8 மணின்னு நான் பார்த்தேன், எக்மோரில் 8 மணி, தாம்பரத்தில்
அதெல்லாம் இல்லை நான் பார்த்தேன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க பத்னியை, அப்படியே இருக்கட்டுமே, 8 மணிக்கே வந்துட்டுமே, நம்ம கிளம்பி போயிடுவான்னு சொல்லணும். உனக்கு மூளை இருக்கா, அறிவு இருக்கா, நீ ஏன் பேசுகிற, இந்த பேச்சை வச்சுக்க கூடாது. ஏன்னா இந்த ரயில் விஷயம் இல்லை, அப்புறம் ஒரு வாரம் பின்ன பெருங்காயம் தான், சுமூகமே இருக்காது. அப்புறம் இது எதுக்கு ஆர்கியூமெண்ட்டு? இப்போ நிரூபித்து நீங்கள் என்ன பண்ண போகிறேன்? முன்னாடி 1/2 மணி நேரம் முன்னாடி கிளம்பி பிளாட்பாரத்தில் போய் உட்காந்துக்கலாம். இதோட விட்டுவிடணும். யார்கிட்ட நாம் ஸ்நேகத்தை விரும்புகிறோமோ அவள்கிட்ட. புருஷாலாக இருந்தால் இன்னும் 2 விஷயம் இருக்குது. வாக்குவாதம், அர்த்த சம்பந்தம், பண விவகாரம் கரெக்டாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் செலவழிச்சதை கொடுத்துடணும். இதில் கேப்பு விழுந்ததுன்னா ப்ராப்ளம் வரும். பரோக்ஷேதார பாஷணம். தன் நண்பன் இல்லாத போது அவன் மனைவிட்ட பேசக்கூடாது. அவன் இருந்தாலே அளவாதான் பேசணும், அவன் இல்லாத போது பேசக்கூடாது. இந்த 3ஐயும் நாம் கடைபிடிச்சா அந்த ஸ்நேகம் நீடிக்கும். இது சாஸ்திரம். இவா 2 பேரும் உட்காண்டிருக்கா. வாசல்ல இந்திரன் ஐராவத யானையில போனான். ஐராவதம்ங்கிறது வெள்ளை யானை. இந்த கத்ரு சொன்னால், இந்த பாரு ஒரு ஆச்சரியம், யானை முழுக்க வெள்ளையா இருக்கு, வால் கருப்பா இருக்குன்னா. யானை அதுக்குள்ள கிராஸ் ஆயிடுது. இப்படி நம்ம உட்காந்துக்கிறதே வாசல்ல கதவு திறந்து இருக்கு, அந்த இடத்துக்குள்ள எத்தனை செகண்ட் தெரியும் நடந்து போறதே. இவ சொன்னா, வினதா இது என்னக்காது, யானை முழுக்க வெள்ளையா இருந்ததுன்னா வால் எப்படி கருப்பா இருக்கும்னு கேட்டா. வாலும் வெள்ளையா தானே இருக்கும் அப்படின்னா. இல்லை இல்லை கருப்பா தான் இருந்து நான் அடிச்சு பேசுவா. சில பேர் அடிச்சு பேசுவா. இதுல என்ன தெரியுமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், அது வேற. இதுல மெட்ராஸா இருந்தா பழைய காலத்துல உங்க ஒப்பம் மேல ஆனேம்பா. சத்தியம். எதுக்கு இதெல்லாம் ஒரு பைசா பெறாத விஷயம், இதுக்கு என்ன சத்தியம்? அவ சொன்னா, இல்லை நான் பார்த்தேன் வெள்ளையா தான் இருந்தது, இல்லை கருப்பா தான் இருந்தது. இது பெரிய வார்த்தை தடிச்சு படுது. நம்ம போய் பார்ப்போம், யானை கட்டி இருக்கிற இடத்துல பார்ப்போம். வால் கருப்பா இருந்துடுத்துன்னா நீ என்ன பதில் சொல்ற? வால் வெள்ளையா இருந்துடுத்துன்னா உன்னை இந்த கத்ரு சொன்னா, வாழ்நாள் முழுக்க நான் உனக்கு அடிமையா இருக்கேன்னா. வால் கருப்பா இருந்துடுத்துனா நீ எனக்கு அடிமையா இருக்கணும்னா. அது கொஞ்சம் அசடு வினதா. இதுக்கு போய் இவ்வளோ பெரிய பணைய வைப்பாளான்னு கேட்காம சரின்னுட்டா. அதுக்குள்ள கத்ரு என்ன பண்ணா, ரகசியமா தன்னுடைய குழந்தைகளை கூப்பிட்டு அந்த யானை இருக்கு பாருங்க, அதோட வால்ல போய் சுத்திக்கோன்னா. கருப்பா இருக்கிற பாம்பை கூப்பிட்டு வால்ல சுத்திக்கோன்னா. இவர்கள் வந்து பார்க்கறதே, எட்டி இருந்து பார்க்கறதே, இது சுத்தி இருக்கிறதுனால கருப்பா இருந்தது. அன்னிலேருந்து வினதா அடிமையாயிட்டான். அடிமையான உடனே ரொம்ப நாளைக்கு இது கருடனுக்கு தெரியல. அவன் உட்காந்துட்டு, வினதா ஒரு டம்ளர் தூத்தம் கொண்டா. உட்கார்ந்த இடத்துலேருந்து இந்த ஸ்கூல் வாத்தியார், பாடசாலை வாத்தியார், பழைய கால மாமியார், இவாளுக்கு இங்க இருக்கிற இந்த மொபைல் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அவளுக்கெல்லாம் கை அற்ற இடத்துல இருக்கும், உடம்பு அசைக்கவே மாட்டான். அதை எடுத்து கொடு அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி இவளை வேலை வாங்க இதை கருட பகவான் சொன்னார், இது ரொம்ப ஜாஸ்தியா போச்சு நாளுக்கு நாள். எங்க அம்மா இந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியில வரணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டான். அப்ப அவர் சொன்னா, இப்பதான் பார்க்கடல்லாம் கடைஞ்சிருக்கணும், அந்த அமிர்தம் இருக்கு, அந்த அமிர்தத்தை கொண்டு நீ கொடுத்துட்டேன்னா நான் வந்து உங்க அம்மாவை விடுவிச்சுடுறேன்னா. உடனே என்ன பண்ணார், இவர் கிளம்பி போனார். அமிர்த கலசத்தை எடுக்க போற இடத்துல தேவதைகளோட சண்டை வந்தது. பெருசா சண்டை வந்துருக்கு. கருட பகவான் தான் ஜெயிச்சார் அந்த சண்டையில. ஆனா பிரம்மா வந்து ஒரு மத்தியஸ்தம் பண்ணி வச்சார். இப்ப கருடன் வந்து அமிர்தத்தை சாப்பிட்றதுக்காக கேட்கல, ஒரு காரியத்துக்காக கேட்கிறான். தன் பெரியம்மாட்ட கொண்டு கொடுக்கணும். நான் ஒரு யோசனை சொல்றேன், கருடா
நீ அந்த அமிர்த கலசத்தை கீழே போடுறத வெறும் தரையில் வைக்காம தர்பையை போட்டு வை. தர்பையை போட்டு வச்சுன்னுட்டும் அந்த கலசத்து மேலே கையை வச்சுட்டு நீ உங்கள் பெரியம்மாட்ட கேளு, இதோ கலசம் இருக்குது பார்த்துக்கோங்கோ, எங்கள் அம்மா அடிமைத்தனத்துலேருந்து விடுபட்டாச்சான்னு கேளு. விடுபட்டாச்சுன்னு உங்கள் பெரியம்மா சொன்னோடனே நீ கையை எடுத்துரும். இந்திரா கருடன் கையை எடுத்த அடுத்த செகண்டு நீ கலசத்தை எடுத்துன்னு வந்துடும். இது ஒரு பிளான். இது இன்னைக்கு எத்தனை சூதாட்டங்கள்லாம் நடக்கிறது, எல்லாமே எல்லாம் இருக்கு புராணத்தில். நீ காமிக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே எடுத்துருன்னா. அதே மாதிரியே கொண்டு வந்தான், தர்பையை போட்டார், வச்சார் கருட பகவான். தன் பெரியமாட்ட கேட்டார், அவள் ஒத்துண்டா, கையை எடுத்தார். இந்திரன் தூக்கிட்டான். இவ விடுபட்டான்னு சொல்லிட்டு குழந்தைகளை பார்த்து வாங்கோடா 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 அமிர்தம் வந்திருக்குன்னு கூப்பிட்டான். எல்லாம் வரத்துக்குள்ள இந்திரன் எடுத்துட்டானா, அவன் வேகமாக அவசரத்தில் எடுத்ததுனால அந்த கலசத்திலேருந்து சிந்தினது அமிர்தம் கீழே. இந்த சிந்தின அமிர்தம் தர்பையின் மேலே சிந்திடுத்து. இந்த நாகர்கள் அந்த தர்பையை நக்கினத்தினால அந்த நாக்கு நுனி கிழிஞ்சு போயிடுது. அதனால பாம்போட நாக்கு ரெண்டாக இருக்கும் நுனியில். சில பாம்புகளுக்கு, எல்லா பாம்புகளுக்கும் இல்லை. ஆனால் ஒரு ப்ளஸ் சொல்கிறேன், அந்த அமிர்தத்தை சாப்பிட்டதுனால அதோட விஷத்தில் ஒரு பகுதி அமிர்தம் இருக்கு. பாம்போட விஷம் பாய்சன்னு நாம் சொல்கிறோமோனோ, அதை முறையாக யூஸ் பண்ணால் அமிர்தம். அதை கரெக்டாக எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணினோம்னா அது அமிர்தமாகும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ இந்த பாம்புகள்லாம் லேட்டாக வந்ததுங்கிறதுக்காக அந்த பாம்புகள் சிலதை சபிச்சா. இந்த கத்ரு, நீங்கள்லாம் போய் உருப்படாமல் போங்கோ, நீங்கள்லாம் போய் தீயில விழுந்து போக கடவுதுன்னு சபிக்க, அந்த சாபந்தான் இப்போ நிறைவேறது அப்படின்னு ஒன்று. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, நீ போய் அவரை என்ன மாதிரி பேசுவியோ தெரியாது, இந்த யாகத்தை நிறுத்துன்னா. கிளம்பி வந்துட்டார். வந்தா யார் வந்தாலும் அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணியம்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. ஒரு முறைப்படி அவளை வரவேற்கணும். வரவேற்று அவரை உட்காத்தி வச்ச இவர் பேசுறார். சோமஸ்ய யஜ்ஞோ வருணஸ்ய யஜ்ஞா பிரஜாபதேர் யஜ்ஞ ஆசீத் பிரயாகே खट्वांगनाभाग दिलीप कल्प ययाति मान्धातृ समप्रभाव आदित्य तेजः प्रतिमान तेजः भीष्मो यथा राजसी सुव्रतस्त्वम्. நான் எத்தனையோ ராஜாக்கள் யாகம் பண்ணி அந்த யாகத்துக்கு நான் போயிருக்கேன். சந்திரன் பண்ணினது, வருணன் பண்ணினது, பிரம்மா பண்ணினது, கட்வாங்கன்கிற ஒரு ராஜா பண்ணினது, நாபாகன்னு ஒரு ராஜா பண்ணினா, திலீபன்னு ஒரு ராஜா பண்ணினா, யயாத்தின்னு ஒரு ராஜா பண்ணினா, மாந்தாத்தா பண்ணா. எல்லாத்துக்கும் மேலே ராமச்சந்திரமூர்த்தி பண்ணின யாகத்துக்கு நான் போயிருக்கேன். உங்கள் தாத்தா தர்மபுத்திரர் பண்ணின யாகத்துக்கு நான் போயிருக்கேன். ஏன் இத்தனையும் சொல்கிறேன்னா, எல்லா யாகத்தையும் விட உன் யாகம் ரொம்ப ஒசத்தின்னா. இந்த உலகத்தில் சர்வ ஜனங்களையும் வசப்படுத்துறதுக்கு உள்ள சுலபமான வழி இனிமையாக பேசுறது அப்படிங்கிற. இனிமையாக பேசினா சர்வ ஜீவராசிகளும் வசப்படும். அதனால தானே கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படிங்கிறார் வள்ளுவர். அந்த இனிமைங்கிற வார்த்தைக்கு அத்தனை சக்தி உண்டு. நீங்க குத்தி பேசுறது, நக்கலா பேசுறதுன்னு ஆரம்பிச்சேன்னா பொண்டாட்டி கூட சொன்னதை கேட்க மாட்டான். குடும்பமே எதிர்த்து போயிடும். எதை சொன்னாலும் அதுல தப்பான அர்த்தங்கள். ஆரம்பத்தில் அவ்வளோ சீண்டி இருப்பான். பின்னாடி இவன் மாத்தின்றாலும் அந்த அம்மா மாற மாட்டான். இதுக்கு இதுதான் அர்த்தம், இப்படிதான் நீங்க சொன்னேன் அப்படின்னு முடிஞ்சு போயிடும். பொதுவாகவே ஒருத்தரை குத்தி காமிக்கிற மாதிரி கோபத்தை நம்ம சொல்லலாம்.
குத்தி காமிக்கிற மாதிரி நக்கலா மட்டப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. பேசிண்டா அதுக்கு நாம் மன்னிப்பு கேட்கணும். சில பேருக்கு அது சகஜமாக இந்த பேச்சே குழந்தைகளில் நாம் பழகிறதே கேட்குற வார்த்தைகள் தான் சகஜமாக வருது. சில குழந்தைகள் எடுத்தேன்னா செருப்பால் அடி அப்படிங்கும். இந்த குழந்தைக்கு அப்படின்னா என்னன்னு தெரியுமான்னா அவள் அப்பா அம்மா எதுக்கு எடுத்தாலும் அப்படி தான் கூப்பிட்டுருப்பா. அது மாதிரி சொல்லியிருப்பா. அதே வார்த்தையை கேட்டு கேட்டு அதுதான் வரும் அதுக்கு. அதனால் குழந்தைகளுக்கு முன்னாடி நாம் பேசும்போது இது மாதிரி அச்சான்யமான வார்த்தைகள், கடூரமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் சாஃப்டாக நாம் மிருதுவாக பேசி பழகினோம்னா குழந்தைகளுக்கும் அது பழகும். அது இவர் இவ்வளோ சொன்ன உடனே அவன் கேட்டான், அப்படி என்ன என்னோட யாகத்தில் விசேஷம்னா, அவ எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகணும், அவ நல்ல பதவியை அடையணும், சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக ஆத்ம லாபத்துக்காக யாகம் பண்ணினான். நீ அப்படி பண்ணல. உலகத்தில் உள்ள ஒத்தர் கூட பாம்பு கடியினால மரிக்க கூடாது, சௌக்கியமா இருக்கணும் எல்லாரும் அப்படிங்கிறதுக்காக நீ பண்றதுனால உன் யாகம் வசத்தின்னார். உடனே அவன் சொன்னான், ரொம்ப சந்தோஷம், உங்க வாக்குனால சொன்னேன், நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதை நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க விருப்பம் எதுவோ அதை சொல்லுங்கோ. இச்சாம்யஹம் வரம் வரமஸ்மை பிரதாத்தும் தன்மே விப்ராஹ சம்விதத்வம் யதாவத். மாட்டினுண்டான். நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா இந்த யாகத்தை நிறுத்துன. இப்பதானே சொன்னேன், ரொம்ப உயர்ந்த யாகம்னு சொன்னேன், வாஸ்தவம் தான், நிறுத்துனா. சொன்னதுதான். அந்த காலத்துல எல்லாம் அந்த வார்த்தைக்கு அத்தனை சக்தி உண்டு. இன்னைக்குமே அந்த வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கு. நமக்கு மேல அதிகாரத்துல உள்ளவா பண்ற தப்புனால நமக்கு துணிச்சல் வருது. இந்த வியாபார ஃபீல்டில் மர்ச்சன்ட் இருக்கு பாருங்க, இன்னைக்கு எத்தனை கோடி ரூபா வெறும் ஃபோன் காலில் டிரான்சாக்ஷன் ஆகுது தெரியுமோ? வெறும் ஃபோன் கால் தான். சொன்ன உடனே அதை அடுத்து எல்லாம் வாக்கு தான். வார்த்தைக்கு இத்தனை வியாபாரம் இன்னைக்கு நடக்கிறது இந்த தேசத்தில். மற்ற தேசத்துலலாம் இமெயில் இருக்கணும். அதெல்லாம் இப்போ ஒரு உதாரணம் ஒருத்தர்கிட்ட ஒரு நகை பண்ண கொடுக்கணும் அப்படின்ன உடனே நாம் ஒரு பணம் கொடுத்தோம்னா அன்னைக்கு ரேட்டு என்னவோ அந்த ரேட்டுக்கு பண்ணி கொடுப்பார் அவர். அதை பதிவு பண்ணிவிடுவாவா. இது ரொம்ப நாள் முன்னாடி இதில் வித்தியாசம் தெரியாது. இப்போ ஒரு 3 மாதத்துக்குள்ளே தலைப்பிச்சு போகிற மாதிரி இருக்கு. நம்ம ஆர்டர் கொடுக்குறதே இந்த ரேட்டுக்கும் அவள் டெலிவரி பண்ணுற ரேட்டுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கு. ஒரு 5 மாதத்துக்குள்ளே எத்தனை மடங்கு ஏறி இருக்கு. இதுலேயும் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, இதுலேயும் நாங்கள் நாணயம் தவறாமல் இருக்கோம் சாமின்னா. அது மாதிரி இருக்கிறவாள்லாம் இருக்கா. அதுக்காக சொல்ல வர சொன்னது தான் சரின்னா. ஏன்னா இது ஒரு பவித்திரமான யாகம் கிடையாது. இது ஆபிச்சார யாகம். இது அதர்வண வேத பிரயோகம். இந்த பாம்புகள் எல்லாம் கொல்றதுக்கு பேர் யாகமா? இத்தனை பாம்புகளை விழுந்து கொல்றதுக்கு. இதுல என்ன விஷயம்னா, நான் யாகத்தை நிறுத்தி விடுறேன், இந்த உலகத்துல உள்ளவாள்லாம் பாம்பு கடியில் வீணா போறான்னு சொல்றேனே, அதுக்கு என்ன வழின்னார். அதுக்கு அஸ்திகர் சொன்னார், நான் ஒரு விஷயம் இன்னிலேருந்து பிரதிஜை பண்றேன், கண்டவன் கேட்டவனெல்லாம் பாம்பு கடிக்காது. கடிக்கணும்னு விதி இருந்து பாம்புனால அவன் மரிச்சு போகணும்னு இருக்கிறவனை தான் கடிக்கும். இது அதையும் தாண்டி ஒரு மந்திரம் நான் சொல்றேன். இந்த மந்திரத்தை நித்தியப்படி சொல்லின்னு வந்தா பாம்பு பயம் இருக்காது. ஜரத்காரோர் ஜரத்கார்வாம் சமுத்பன்னோ. சந்தியாவந்தனத்தில் யாருக்காவது விட்டு போயிருந்ததுன்னா கேட்டுக்கோங்க, யூடியூப்ல இருக்கும், எழுதிக்கோங்க. சமுத்பன்னோ மகாயசாஹ அஸ்தீக சத்யசந்தோமா பன்னகேபியோபிரக்ஷது. சில பேருக்கு தான் இருக்கும், எல்லாருக்கும் இருக்காது. இப்போ எனக்கெல்லாம் கிடையாது. அபசர்பசர்பத்ரந்தே தூரங்கச்ச மகாவிஷாக. போதாயன பிரயோகத்தில் உள்ளவாளுக்கு இருக்கும் மேக்சிமம்.
ஜனமேஜயஸ்ய யஜ்ஞாந்தே அஸ்தீகவச்சனம் ஸ்மரன்னு. இப்படி சொன்ன உடனே அந்த யாகம் நின்று போயிடுத்து. அதில் வியாசர் வந்திருக்கார், அதில் வைசம்பாயனர் வந்திருக்கார், வியாசருடைய சிஷ்யர்கள்லாம். இவன் போய் நமஸ்காரம் பண்ணினான். வியாசர் சொன்னார், உங்கள் குடும்பத்துக்கே 2 வித 3 பிரச்சனைகள் வந்துன்று. முதல்ல பிராமண சாபம் கண்டினியூஸாக வருது. இது மாற்ற எப்போலேருந்துன்னா பீஷ்மர் காலத்திலேருந்து பீஷ்மருக்கு பிராமண சாபம், பாண்டுவுக்கு பிராமண சாபம், தர்மபுத்திரருக்கு பிராமண சாபம், பரீட்சித்துக்கு பிராமண சாபம், இந்த ஜனமேஜயனுக்கும் பிராமண சாபம் வந்துருது. எப்படி வந்தது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு யாகம் பண்ணினான். அது ஒரு சின்ன கதை சொல்லிட்டு போயிடுறேன். அந்த யாகம் பண்ணுறவருக்கு அத்வர்யுன்னு பேர். இவன் பின்னாடி உட்காந்துருப்பான், மான் கொம்பை கட்டின்னு இருப்பான். யாகம் பண்ணிட்டு இருக்கிறதே நெய் தீர்ந்து போயிடுத்து. நெய்யை கொஞ்சம் உருக்கி கொண்டா அப்படின்னா, அது 15 நாளாக கண்டினியூவாக நடக்கிற யாகம். இது 15ஆவது நாள் அன்னைக்கு நடக்கிறது. இந்த ஹோமம் பண்ணுறவர் இந்த நெய் வரத்துக்குள்ள கண்ணை அசந்துட்டார். அத்வர்யு கண்ணை அசந்துட்டார். நெய்யை கொண்டு வச்சதுக்கு அப்புறமும் அவர் பேசாமல் இருந்தார்னு உடனே நெய் வந்துடுத்துன்னு சொன்னால் அவர் காதில் விழல. அப்போ என்ன பண்ணினா, தன்னுடைய கையில் ஒரு மான் கொம்பு கட்டின்னு இருப்பானே, அதை கொண்டு அவர் இடுப்பில் வச்சான். அவர் அப்போ தூக்கம், அதில் ஒரு கனவு. அந்த கனவில் அவர் காட்டில் நடந்து போகிறார். ஒரு புலி புதர்லேருந்து மேலே பாயறதுங்கிற சமயத்திலையும் இவன் பின்னாடி கையை வைக்கிறதும் ஒன்றா இருக்க, ஒரு ஜம்ப் பண்ணி முன்னாடி உள்ள அக்னி குண்டத்துக்குள்ளே அவரே விழுந்துட்டார். பிரம்மஹத்தி வந்து சேர்ந்துருத்தவனுக்கு. இது மாதிரிலாம் ரொம்ப அதுக்கு தான் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது. அவசரமே படக்கூடாது. நிதானம், சுறுசுறுப்பாக இருக்கிறது வேற, படபடப்பாக இருக்கக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். மனசில் வாங்கிட்டு காரியத்தை செய்யணும். இப்போ 2வது சர்ப்பயாகம் வேற பண்ணியிருக்க. இதோட விளைவுகள் என்னன்னா, பாம்போட சர்ப்பசாபம் ஜாதக ரீதியாக புருஷாளுக்கு ஒரு வகையாக இருக்கும், ஸ்திரீக்களுக்கு ஒரு வகையாக இருக்கும். புருஷாளுக்கு குழந்தை பிறக்கிறதே அதில் அந்த குழந்தைக்குள்ள கரு நீயற தன்மை இருக்கு பாருங்க, அது இருக்காது சர்ப்பசாபம் இருந்ததுன்னா. ஸ்திரீக்களுக்கு அந்த டியூப் வர, கரு முட்டை வர பாத பிளாக் ஆகியிருக்கும். 2 இப்படி இருக்கும். நம்ம பெரியவா எவ்வளோ பெரிய புத்திசாலிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அரச மரத்தடியில் நாக பிரதிஷ்டை பண்ணுவா எல்லாரும் அந்த காலத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கு. அந்த நாகர்களை எப்படி வச்சிருப்பா நீங்கள் பார்த்துருக்கல? இப்படி வைக்கிறது மட்டும் இல்லை, இப்படி பிணைஞ்சா மாதிரி இருக்கும். அது குழந்தை வர டியூப் அப்படி தான் இருக்கும். 2 டியூப் உண்டு. அதில் பிளாக்காக இருந்தால் அந்த ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் சர்ப்பத்தினால வர்றது. அதையும் தாண்டி வர பிரச்சனைகளை சொல்கிறேன். தோல் வியாதிகள் நிறையா வரும். நிறைய தோல் வியாதிகள் வரும். அதனால் இந்த பாபங்கள்லாம் போகிறதுக்கு மகா பிராயஷ்சித்தமாக ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இந்த பாரத சிரவணம் பண்ணு அப்படின்னார். பாரத சிரவணம் வாழ்க்கையில் ஒரு தடவை பண்ணினான் ஒத்தன்னா, சம்பூர்ணமாக பாரதத்தை பாராயணம் பண்ணினாலோ, பாரதத்தினுடைய சரித்திரத்தை கேட்டாலோ, அது எதுக்கு சமானம் அப்படின்னா சர்வப்பிராயஷ்சித்தத்துக்கு சமானம். சர்வப்பிராயஷ்சித்தம்னா என்ன? இறந்த உடனே வாத்தியார் வந்து பண்ணி வைப்பார். அதெல்லாம் சும்மா டம்மியாக பண்ணுறது. ஒரிஜினலாக பிராயஷ்சித்தம் பண்ணுறது உயிரோடு இருக்கிறதே பண்ணணும். உயிர் போயிடும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வாத்தியாரை வழி சொல்லி உத்கிராந்தி கோதானம்னு பேர் அதுக்கு. அதோடு சேர்ந்து பிராயஷ்சித்த மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணி கங்கா ஜலத்தை வாயில் விட்டு உயிரோடு இருக்கிறதேவே காதில் சிவசிவா ராமராமா. இதுக்கு முதல் ஸ்டேஜ். அதுக்கு முதல் ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. நாம் சுய பிரஜையோடு இருக்கிறதேவே இதெல்லாம் பண்ணி ஜபம் பண்ணின வாழெல்லாம் கூப்பிட்டு நான் எல்லா பாபத்திலேருந்து விடுவிச்சேன்னு உங்கள் வாயால் சொல்லணும்னு பிரார்த்திக்கணும். அவள் பிரார்த்திச்சுண்டா அவள் சொல்லுவா ததாஸ்து அப்படியேம்பா.
இதில் ஒரு காலத்தில் எப்படி நடந்ததுன்னு சொல்கிறேன் கேளுங்கோ. நான் சொன்ன மாதிரி நடந்தது. சேங்காலிபுரத்துலேயே ஒருத்தர் இருந்தா, சம்திங் மகாதேவியர்னு ஒரு பேர் அவருக்கு. சேங்காலிபுரம் தாத்தா, எங்கள் தாத்தாவோட ஆராதனை நடந்தது. ஆராதனை நடந்த உடனே துவாதசி அன்னைக்கு ஆராதனை முடியறது. அனந்தராம தீட்சிதர் ஊருக்கு கிளம்புறார். ஒரு நாள் நீங்கள் தங்கிட்டு போங்கன்னார் அவர். யார்? அந்த பிரபு. ஏன்னா நாளைக்கு நான் சர்வ பிராயஷ்சித்தம் பண்ணிக்க போகிறேன்னா, நீங்கள் இருக்கணும் எனக்குன்னார் தாத்தாட்ட. சரின்னு தாத்தா தங்கினார். கார்த்தால பிராயஷ்சித்தங்கள்லாம் பண்ணி உங்கள் வாக்கால் சொல்லுங்கோ எல்லா பாபத்துலேருந்து. அது நிறைய ஜபங்கள் இருக்குது, ஹோமங்கள் இருக்குது, தானங்கள் இருக்குது, எல்லாம் இந்த பின்னாடி கொண்டு போய் பண்ணுறேன் பற்றியலா, அதெல்லாம் முன்னாடி பண்ணணும். அத்தனை தானத்தையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம கையால் பண்ணிவிட்டு போயிடணும். அவன் பண்ண போகிறானோ இல்லையோ யாரு கண்டா? வாத்தியார்கிட்ட கொடுத்தா வாத்தியார் என்னதை கொண்டு வைப்பறோ யாருக்கு தெரியும்? தசதானம், பஞ்சதானம், அந்த தானம், இந்த தானம்லாம் சொல்கிறது பாருங்க. எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நாம் பிரஜையோடு இருக்கிறதவே பண்ணிவிடணும். அது மாதிரி எல்லாத்தையும் பண்ணினார். இப்போ என்ன மகாதேவியர்னார், நான் சாஞ்சாலும் இருக்க மாட்டேன்னார். கவனிச்சு கேளுங்கோ, நான் சாஞ்சாலும் இருக்க மாட்டேன்னார். தாத்தா ஊருக்கு கிளம்புற போறார், அவர் காலமாயிட்டார்னு சொல்றார். அது மாதிரி ஒரு நிதானத்தோடு இருந்தது காலம் உண்டு. அப்புறம் கொஞ்ச நாள்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, இது மாதிரி இழுத்துன்னு இருப்பா. பிராயச்சித்தம் பண்ணினாலும் ஒரு வாரம் 10 நாள் ஆகும். அப்புறம் திடீர்னு சீரியஸாக எடுத்துனோடனே திடீர்னு பிராயச்சித்தம் பண்ணுவா. திரும்ப 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 இப்போ நம்ம பிராமணாலில் பிராயச்சித்தம் பண்ணுற மாதிரி அப்ராமணாலில் பால் ஊற்றுவா வாயில் உயிர் போகிற சமயத்தில். பால் ஊற்ற ஊற்ற அவன் சாப்பிட்டுட்டு கிண்டனா ஆயிடுவான். எழுந்து உட்காந்துருவான். அது மாதிரி பிராயச்சித்தம் பண்ணாலும் போகமாட்டா சில பேர். அப்புறம் அந்த சிஸ்டமும் மாறி போய் இப்போ ஒரு வழியாக போனப்புறம் பண்ணிக்கலாம்னு கொண்டு வச்சாச்சு. அது அந்த லெவலுக்கு வந்துடுத்து. நாம சொப்பிரஜையோடு இருக்கிறதேவே பண்ணிக்கணும். அதுதான் பிராயஷ்சித்தம்னு பேர். அந்த மாதிரி பிராயஷ்சித்தம் பண்ணினா என்ன பலனோ அந்த பலன் மகாபாரத சிரவணம் பண்ணினா. அது மட்டும் இல்லை, யோகோ சதம் கனகசிருங்க குரந்ததாதி விப்ராய வேத விதுஷாய ச பகுஸ்ருதாய புண்ணியாம்ச்ச பாரத கதா ஸ்ருணுயாச்ச நித்யம் துல்யம் பலம் பவதி தஸ்ய ச தஸ்ய சைவா. யோகோ சதம் கனகசிருங்க குரம் ததாதி விப்ராய வேத விதுஷே ச பகுஸ்ருதாய. 100 பசுமாடு, 100 காராம் பசு, புஷ்டியான பசுமாடு, தங்க கொம்பு, வெள்ளி குழம்பு, இளங்கண்ணூட்டி, கண்ணு போட்டு 1 மாசம்தான் இருக்கும். ஒவ்வொரு பசுமாடும் ஒரு வேலைக்கு 6 லிட்டர் 8 லிட்டர் கறக்கிற மாடாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள உயர்ந்த பசுமாடுகளை பூர்ணமாக வேதாத்தியனம் பண்ணினவாளுக்கு 100 பசுமாட ஒத்தன் தானம். கோ சதம் கனகசிருங்க குரம். கோ சதம் 100 பசுமாடு. கனகசிருங்கம்னா தங்க கொம்புன்னு அர்த்தம். கொம்புல தங்கம் வைக்கணும் தானம் பண்ணும்போது. அது மாதிரி பண்ணினா என்ன பலனோ அதை ஒரு பக்கத்தில் எடுத்து வைக்கிறது. பாரதத்தை கேட்ட பலன் எடுத்து வைக்கிறது. புண்ணியாம்ச்ச பாரத கதா ஸ்ருணுயாச்ச நித்யம் துல்லியம் பலம் பவதி தஸ்ய ச தஸ்ய சைவா. இதுக்கு சமானமா அது ஆகாது. இந்த பாரதம் கேட்டதுக்கு சமானமா அது ஆகாது. இது மாதிரிலாம் நிறைய பலஸ்ருதி. பாரதம் கேட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு அதுக்காக மேலே சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். இது சந்திர வம்சத்தை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட சரித்திரம். எங்கள் மாதவன் இதயத்தாமரையில் உதித்த சந்திரன் அப்படின்னு வில்லிபுத்தூரார் மெயின் கதையை ஆரம்பிக்கிறத இந்த விஷயத்தை சொல்றார். பகவானுடைய மனசுலேந்து சந்திரமா மனசோ எந்தெந்த பூதங்கள் எப்படி எப்படி உண்டாச்சு அப்படின்னு வேதம் சொல்லும் போது சந்திரமா மனசோ ஜாதா, மனசுலேருந்து சந்திரன் உண்டானான். அதனால மனக்காரகன் சந்திரன்.
பகவானோட மனசு எப்பேற்பட்டது? எந்த மனசுலேருந்து சந்திரன் உண்டானான்? பகவானோட மனசுலேருந்து உண்டானா. பகவானோட மனசு எப்பேற்பட்டது? பவித்திரமானது, குளிர்ச்சியானது. ஹிருதய கமலம் இருக்கு பத்தியில, அதுலேருந்து வந்தான்னா அதனால தான் சந்திரன் அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கானாம். இந்த சந்திர வம்சத்தை பற்றின கதையை ஆரம்பிக்கிறார். சூரிய வம்சத்தினுடைய ஒரு கிளை தான் சந்திர வம்சம். இந்த தேசத்தை ஆண்ட 2 வம்சம், அதையும் மனசில் வாங்கிக்கோங்க. நம்ம ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி முகமதியர்கள், துலுஷ்கர்கள் 2 பிரிவாக வந்தாவா. இவர்கள்லாம் இந்த நாட்டை கைப்பற்றத்துக்கு முன்னாடி இந்த தேசத்தில் சோழன், பாண்டியன், பல்லவர்கள் அப்படின்னு இருந்தாலும் தேசம் முழுக்க 56 தேசம் இருந்தது. இந்த 56 தேசத்து ராஜாக்களும் 2 வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான். ஒன்று சூரிய வம்சம், இன்னொன்று சந்திர வம்சம். இந்த பிரிவு தான் அத்தனை பேர். அதனால பட்டயத்தில் போட்டுக்கிறதேவே சோழ ராஜாக்கள்லாம் சூரிய வம்சம்னு போட்டுப்பா, பாண்டிய ராஜாக்கள்லாம் அடுத்துண்டா சந்திர வம்சம்னு போட்டுப்பா. இந்த 2க்குள்ளதான் வருவாவா. சூரிய வம்சத்தினுடைய ஒரு கிளை மனு அப்படிங்கிறவர் சூரிய வம்சத்தில் ஹெட்டு. அந்த மனுவுக்கு குழந்தை இல்லை. பௌரவானாம் வம்சகரஹ துஷ்யந்தோ நாம வீரியவான் பிருத்திவ்யாச்சதுரந்தாயாஹ கோப்தா பரத சத்தமா பலே விஷ்ணு சமாச்சாசீத் தேஜசா பாஸ்கரோபமஹ துஷ்யந்தேன ச வீரியேன யதா ப்ராப்தா சகுந்தலா தம் வை புருஷசிம்ஹஸ்ய பகவன் விஸ்தரம் துவஹம். துஷ்யந்தன் சகுந்தலையை கல்யாணம் பண்ணிண்டான் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது சௌனகாதி மகர்ஷிகள் கேட்கிறா, அந்த கதையை கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லணும், முன்னாடியிலேருந்து சொல்லணும் அப்படிங்கிறா. இந்த சந்திரவம்சம் உண்டானது எப்படின்னா, இந்த மனுவுக்கு குழந்தைகள் பிறக்கணும்னு யாகம் பண்ணினான். யாகம் பண்ணினா சீமந்த புத்திரன்னு சொல்லியிருக்கேன். இவனுக்கு பெண் குழந்தை பிறந்தது. ஒன்னே இந்த யாகத்தை பண்ணி வச்ச வாத்தியார் வசிஷ்டர், சூரிய வம்சத்துக்கு வாத்தியார் வசிஷ்டர். அவரை கூப்பிட்டு கேட்டான், நான் ஆண் குழந்தை தானே வேணும்னு சொன்னேன்னா, பெண் குழந்தையா பிறந்திருக்கேன்னா. அவர் சொன்னார், நான் அது சம்பந்தப்பட்ட வாழ்கிட்ட பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யாகத்தில் இந்த குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்கு யார் மந்திரத்தை ஜெபிப்பாளோ அவளை கூப்பிட்டா. நான் சொன்னபடி நீ ஆண் குழந்தை பிறக்கிறதுக்குள்ள மந்திரத்தை தானே ஜெபம் பண்ணினேன்னு கேட்டார். இல்லைன்னு அவ. ஏன்னா நீங்க சொல்லிட்டு போனேன், பக்கத்திலேயே பத்னி சாலைன்னா இந்த யாகம் பண்ற ராஜா எஜமான் அவன் உட்காண்டிருக்கான் ஒரு பக்கம், அதுக்கு பின்னாடி அவனோட மனைவி உட்காண்டிருக்கா. யாகத்தில் உட்காந்துக்கணும், தட்சிணாக்னிக்கு மேலே உட்காந்துக்கணும். அப்படி உட்காண்டிருக்கிற சமயத்தில் அந்த சைடில் தான் இந்த ஜெபம் பண்றவா உட்காந்துக்கிற இடம். அவள் அண்ணண்ட பண்ணோன்னு இவ கூட்டா, பொண்ணு பிறக்கிற மந்திரத்தை ஜெபம் பண்ணுன்னா. அவன் புள்ள பிறக்கிற மந்திரம்னா இவர் மாமிதான். அதனால தான் வாத்தியார்லாம் வந்த உடனே மாமியை தன்னை கட்டிப்பா முதல்ல. ஏன்னா மாமி காப்பி வேணுமான்னு கேட்கணுமே. இவன் கேட்க மாட்டான். நீங்கள் தான் மகாலட்சுமி, நீங்கள் தான் அன்னபூர்ணி சொன்னாதான் ஒரு காலத்தில் ஆற்றுல வைதீகம் நடக்கிற காலத்தில் சொல்கிறேன். இப்போ அதெல்லாம் தான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா நம்ம நார்த் இந்தியாவில் போய் தீர்த்தக்கரையில் சொம்பில் ஜலம் விட்டுட்டு வரா மாதிரி ஆயிடுது. இப்போ ஏன்னா கிரகிணி அனுகூலமாக இருந்தால் தான் தர்ம காரியங்கள் நடக்கும். அதனால இவா சொன்னதை அப்படியே கேட்டுவிட்டா. பாருப்பா உங்கள் மனைவி தான் சொன்னாலாம்னா அவளை கூப்பிட்டு கேட்டான், வாத்தியார் அதட்டலாம், பொண்டாட்டி அதட்ட முடியுமோ, நீ ஏம்மா அப்படி சொன்னேன்னா. அதுக்கு அவ சொன்னா, புள்ள பிறந்து என்ன பண்ண போகிறதுன்னு. ஆசையாக அந்த புள்ளைய வளர்த்து அதுக்கு சொத்தை சேர்த்து
அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோடனே ஒரு டம்ளர் காப்பி கூட நம்ம கொடுக்க போகிறதில்ல. பொண்ணாவது ஒரு 2 நாள் வந்து உட்காந்துட்டு அப்பா அம்மாவுக்கு சமைச்சு போடணுங்கிற ஒரு பரிவாது இருக்கும், ஒரு பశ్చాத்தாபமாவது இருக்கும். பிள்ளையால் அதை வெளிப்படுத்த கூட முடியாது. பశ్చాத்தாபம் இருந்தால் கூட அதை வெளிப்படுத்த முடியாது. வெளிப்படுத்தினா அடுத்த வேலை அவனுக்கு கட்டாகும் எல்லாம். இந்த மாதிரி ஒரு டெலிகேட்டான நிலைக்கெல்லாம் வர வேண்டாம். எனக்கு பொண்ணு தான் வேணும்னா உடனே இவன் சொன்னா அவள் அசட்டுத்தனமாக பேசுகிறா, இது ராஜாங்கம், ராஜ்ய பொண்ணு வேண்டாம்னு நான் சொல்லலை. முதல்ல பிறக்கிறது பிள்ளையா இருக்கணும். அதனால இந்த பொண்ணை நீங்கள் பிள்ளையா மாற்றுங்கன்னு அவர் சொன்னார். வசிஷ்டர், இதை அப்படியே விட்டுடும், நான் வேற ஒரு யாகம் பண்ணி வச்சு உனக்கு ஆண் குழந்தை பிறக்கிற மாதிரி பண்ணுறேன்னா. சில பேர் சில விஷயத்தில் பிடிவாதமாக இருப்பா, அவளை நமக்கு புரிய வைக்கிறதே பெரும்பாடாக இருக்கும். அவன் என்ன சொல்கிறான், இந்த யாகம் முதல்ல பண்ணி முதல்ல பிறக்கிற குழந்தை தான் எனக்கு ஆண் குழந்தையா இருக்கணும், அதனால இந்த குழந்தைய தான் நீங்கள் மாற்றணும்னா. நான் மாற்றி தரேன், ஆனால் அதனுடைய விளைவுகள் ஒன்றை சார்ந்ததுன்னு விட்டார். கொண்டு வர சொன்னார். குழந்தைய ஒரு முரத்தில் வச்சார், பட்டை போட்டு மூடினார், அபிமந்திரணம் பண்ணினார், பட்டை எடுத்தார், ஆண் குழந்தையா எடுத்து மந்திரத்தினால. இன்னைக்கு அதெல்லாம் பெரிய விஷயம். ஆண் பொண்ணா மாறலாம், பொண்ணு ஆணா மாறலாங்கிறதெல்லாம் வைத்தியத்தில் இருக்கணும், மந்திரத்தில் இருந்தது அந்த காலத்தில் தான் விஷயம். நடக்கவே நடக்காதுங்கிற செயலா இல்லையே இப்போ நான் சொல்றது. மந்திரத்தில் அவ சகஜமாக அதை பண்ணினா. இதெல்லாம் இருக்குங்கிறதுக்காக சொல்ல வர. அவன் ஆணா இருக்கும்போது சுத்யும்னன்னு பேர். அதுக்குள்ள இவன் பிறந்த உடனேவே ஒரு 2-3 நாளைக்குள்ள அவன் அம்மா பேரெல்லாம் வச்சு இலைன்னு பேர் வச்சிருந்தா. அவளுக்கு இலா அப்படின்னு பெயர். இவன் ஆணா மாத்தினப்பறம் சுத்யும்னன்னு பேர் வச்சான். அவன் 16 வயசு ஆணாவே வளர்ந்தான். ஒரு நாளைக்கு தன் நண்பர்களோட பரிவாரங்களோட யானை குதிரைகளோட ஹிமாச்சல பிரதேசத்தில் இவன் வேட்டையாட போக ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள போன உடனே எல்லாருமே பெண்ணா மாறி போயிட்டான். அது மாதிரி சிவபெருமான் சபிச்சிருக்கா. ஒரு தடவை சிவபெருமானும் பார்வதியை தூக்கி இப்படி மடியில் வச்சுன்னு சிவபெருமான் பேசிண்டே இருக்கிறதே அந்த வழியா சப்தரிஷிகள் போக பார்வதி வெக்கப்பட்டார். அதனால சிவபெருமான் சொல்லிட்டார், ஒரு குறிப்பிட்ட ஏரியா கூட இனி ஆண்கள் யாருமே வரக்கூடாது, வந்தா அவர்கள் பெண்ணா போயிடுவார்கள்னு சபிச்சிருக்கா. இன்னைக்கு ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கிறது, இமயமலையில் ஒரு பகுதி அது. அந்த பகுதிக்குள்ள இவா போன உடனே இவன் ஆண் பொண்ணா போனது விஷயம் இல்லை, ஆண் குதிரை பெண் குதிரையா போயிடுத்து, ஆண் யானை பெண் யானையா போயிடுது. இவா இத்தனை பேரும் திரும்பறத்து புத பகவான் இருக்காரே நவகிரகத்தில், அவர் இந்த பெண்ணை பார்த்தார், இவள் அவரை பார்த்தார். புதன் வந்து கிரகங்கள்ல அழகானவர் புதன் தான். அவர் வித்யாகாரகர் வாக்பதிங்கிறது மட்டும் விஷயம் இல்லை, படிப்புக்கு காரகருங்கிறது மட்டும் இல்லை, ரொம்ப அழகா இருப்பார். அதனாலேயே லக்னத்தில் புதன் இருந்தாலோ லக்னாதிபதியோட சேர்ந்து இருந்தாலோ புதனால லக்னம் பார்க்கப்பட்டாலோ லக்னாதிபதி பார்க்கப்பட்டாலோ அவ அழகா இருப்பா, ஆகர்ஷணமா இருப்பா. அப்படிங்கிறது பராச சம்ஹிதை, பராசர ஹோரை ஜாதகம் சொல்றது. இவன் ரொம்ப அழகா இருப்பான், அதனால அவன்கிட்ட மயங்கினாள். தேவன் புத பகவான் 2 பேருமே காந்தர்வ விவாகம் பண்ணிக்க அதனால ஒரு குழந்தை பிறந்தது. பொதுவாக தேவதைகள் ரிஷிகளுக்கெல்லாம் கர்ப்ப காலங்கள் கிடையாது. ரிஷி கர்ப்பம் ராத்தங்காதுன்னு ஒரு வச்சனம் உண்டு, கேள்விப்பட்டிருக்கல. அந்த காலத்தில் சொல்லுவா ரிஷி கர்ப்பம் ராத்தங்காது அப்படின்னு. வருஷக்கணக்கில் எல்லாம் இருக்க வேண்டாம், உடனே குழந்தை பிறந்தது அடுத்த நிமிஷம். அந்த குழந்தைக்கு புரூரவஸ்ன்னு பேர். அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்த உடனே
இந்த காலம் மாதிரி எங்கேயோ போய்ட்டு படிக்க போன பொண்ணு குழந்தையோட வந்தால் எப்படி இருக்கும்? அது மாதிரி இவன் வேட்டையாட போன பொண்ணும் குழந்தையோட வரா. என்ன நடந்ததுன்னு இவன் கேட்டான் ராஜா. இது மாதிரி மாறி போயிடுத்து அப்பான்னா விஷயத்தை சொன்னான். நீ யாருன்னா நான் தான் உங்கள் பையன்னா. என்ன நடந்துன்னா மாறி போயிடுத்துன்னா வசிஷ்டரை கூப்பிட்டு சொன்னான். தலையில் அடிச்சிருந்தான். என்னன்னு கேட்டான். நான் புள்ள பிறக்கணும்னு யாகம் பண்ண சொன்னேன். நீ அது பொண்ணா பிறந்தது, அதை திருப்பி பிள்ளையா மாற்றி கொடுங்கன்னு. இப்போ அது பொண்ணா திரும்பி மாறி அது ஒரு பிள்ளைய பெற்றுன்னு வந்திருக்கு. நான் தான் அப்பயே சொன்னேனே உங்ககிட்ட, இதை எப்படியே வச்சிரு வேற யாகம் பண்ணி தரேன்னு சொன்னேனே. இப்பயும் ஒன்று கெட்டு போகலன்னா. அப்பயும் அவன் என்ன சொல்கிறான், திரும்பவும் அவளை மாற்றுங்கோன்னா, திரும்பவும் அவளை ஆணா மாற்றுங்கோன்னா. அவர் சொன்னார், அன்னைக்கு நடந்தது என் கையில் உள்ளது, இன்னைக்கு நடக்கிறது என் கையில் கிடையாது. இது சிவசாபம், இது பரமேஸ்வர சாபம். இதை நான் மாற்ற முடியாது. நீங்கள் போய் பரமேஸ்வரன்ட்ட வரன் வாங்கின்னு வாங்கோன்னா. உனக்காக பண்ணுறேன்னா. சிவபக்தர் அவர். பரமேஸ்வரனை குறித்து தபஸ் இருந்தார். பகவான் பிரத்யட்சமானான். என்னன்னா இது மாதிரி நான் கொடுத்த சாபத்தை நான் எப்படி மாற்றுறதுன்னாள் பகவான். என் சிஷ்யம் ரொம்ப வருத்தப்படுறான், நீங்கள் எனக்காக பண்ணி தான் ஆகணும். உனக்காக வேணா ஒன்றே ஒன்று பண்ணுறேன்னா, முழுசாக மாற்ற முடியாது. ஒரு மாதம் அவள் ஆணா இருப்பள், ஒரு மாதம் பெண்ணா இருப்பள். இந்த மாதிரி குளறுபடியெல்லாம் இன்னும் வரப்போகிறது கொஞ்ச நாளத்தில். எல்லாம் கேட்டுக்கோங்க, அதுக்காக சொல்ல வரேன். எல்லா பைத்தியக்காரத்தனத்தையும் பார்க்க போகிறோம் உலகத்தில் நம்ம உயிரோடு இருந்தால். ஒரு மாதம் ஆணா இருப்பள், ஒரு மாதம் பொண்ணா இருப்பள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா. ஏதோ கொடுத்த மட்டும் கிடைச்ச மட்டும் லாபம்னு இவர் வந்தார். தலையில் அடிச்சுட்டான் ராஜா. நான் இப்போ என்னன்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுன்னு ஆகும். பொண்ணுன்னு சொல்லி ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு அதெல்லாம் வாங்கி வைக்கிறதா, புள்ளேன்னு சொல்லி வாங்கி வைக்கிறதா? நான் தான் சொன்னேனே, என் சொன்னதை நீ கேட்க வேண்டியதானேன்னா. அதுக்கப்புறம் யாகம் பண்ணி வச்சு இக்ஷ்வாகுன்றிருக்க சரியாத்தின்னு 10 பேர்கள் பிறந்தார்கள்னு அந்த சரித்திரம் வேற. இந்த இலாக்கும் புத பகவானுக்கும் பிறந்த குழந்தைக்கு புரூரவஸ்ன்னு பேரா. புதன் யார் தெரியுமோ? சந்திரனோட புத்திரனும். சந்திரனுக்கும் ப்ரஹஸ்பதி பத்னி தாராவுக்கும் பிறந்தவனுக்கு புதன்னு பேர் கிரகங்கள்ல. அது ஒரு பெரிய கதை. அது வேண்டாம், அதுக்குள்ள போக வேண்டாம். அதெல்லாம் இருக்கு மகாபாரதத்தில். அந்த சந்திரனோட வம்சமா இருக்கிறதுனால சந்திரன் புதன், அடுத்தது புரூரவசு, அதனால சந்திர வம்சம்னு வச்சுட்டான். இந்த புரூரவசுக்கு எப்பேற்பட்ட மகாத்மான்னு சொல்றேன். ஆச்சரியமான தபஸ் பண்ணினவன் அவன். அவனோட தபஸுக்கு ஊர்வசின்னு சொல்லக்கூடியதான அப்சரஸ்திரீ இவனோட பூலோகத்தில் வசிச்சா. தேவதைகளுக்கும் மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, தேவதைகள் உடம்பு வேர்க்காது, தேவதைகளுடைய முடி நரைக்காது, தேவதைகள் உடம்புல சந்தனம் பூசிண்டா அது காயாது, தேவதைகள் புஷ்பம் வச்சுண்டா அது வாடாது, தேவதைகளுக்கு யம இருக்காது, தேவதைகளுடைய கால் பூமியில் படாது. அது மாதிரி ஒரு புஷ்பம் போட்டுண்டா, ஒரு சந்தனம் சென்று போட்டுண்டா, ஒரு மணி நேரத்தில் நம்ம உடம்புல உள்ள வேர்வையோடு அது கலர்ந்து என்ன நாத்தம் ஆடுறது இன்னைக்கு பார்க்குறோமே. நாம இப்படி நாத்தம் பிடிச்ச ஒரு மனுஷனோட நாற்றம் இல்லாத ஒரு பெண்ணு குடும்பம் நடத்துவளோ? இவன் புண்ணியத்துக்காக வந்தாள். அவன் புண்ணியத்துக்காக இவனோட குடும்பம் நடத்தினான். இவன் புண்ணியம் தீர்ந்த உடனே கிளம்பிட்டான். இவன் எங்க போனான்னே தெரியல. ஒரு சமயம் குருக்ஷேத்திரமா மானசரோவரோ சம்திங் ஏதோ ஒரு இடத்துல இவளை பத்தின நினைவோடையே பைத்தியம் மாதிரி சுத்தறான் இந்த புரூரவசு. அவளை பார்த்த உடனே அவளை பார்த்து இவன் ஒரு கானம் பண்றான். அயேஜாயே பத்ரே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான இந்த சூக்தம் ஊர்வசிய குறிச்ச சூக்தம். இது ரிக்வேதத்தில் இருக்கு. ரிக்வேதத்தில் இந்த
ஸ்ரீ சூக்தம் பூ சூக்தம் இப்படி சொல்கிற மாதிரி ஊர்வசிக்காக ஒரு சூக்தம் இருக்கு. இந்த சூக்தத்தை எஜுக்கு சொல்லணும்னா ஸ்திரீகாமோத்சர ஊர்வசீம் அப்படின்னு ஸ்திரீ போகங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவா அந்த சூக்தத்தை சொல்லணும்னு இருக்கு. சௌக்கியமான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவா. இது இவன் புரூரவசு பாடினது தான் அது. அந்த சூக்தத்தை சொல்லி கூப்பிட்டான். அவ சொன்னா, நாங்கள்லாம் தேவதைகள், மனுஷியா மாதிரி பிரியத்துக்கெல்லாம் பந்தப்பட மாட்டோம். உங்கள்கிட்ட புண்ணியம் இருந்தது, நான் வந்தேன். உன் புண்ணியம் தீர்ந்து போயிடுத்து, நான் கிளம்பிவிட்டேன். திருப்பி நான் வேணும்னா நீ திருப்பி புண்ணியம் பண்ணு அப்படின்னா. புண்ணியம் பண்ணினா அது பத்தல்ல. எந்த அளவுக்குன்னா, இவன் கிளம்பி தேவலோகத்துக்கு போயிட்டான். முதல்ல அவ வந்து தங்கினா, அப்போ கடைசியில் இவன் போனான். அங்கே போனால் அவ சொல்லிட்டா, என்னோட இருக்கலாம், கீழே இருந்தா மாதிரி உனக்கு கட்டுப்பட்டு நான் இருக்க மாட்டேன், எனக்கு கட்டுப்பட்டு தான் நீ இருக்கணும், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என்ன ஆகும், இந்தா இதை வச்சுக்கொண்டு ஒரு வெத்தலை பாக்கு பொட்டியை கொடுத்தா அவளுக்கு. யாருக்கு? புரூரவசு. இவ தேவதாசியாக இருக்கிறதுனால தாம்பூலம்ங்கிறது ஸ்வீகரம் பத்ரம். ரொம்ப பேருக்கு என்ன நினச்சிட்டு இருக்கா, தாம்பூலம்னா அது கெட்ட பழக்கம்னு நினச்சிட்டு இருக்கா. அப்படி கிடையாது. வெத்தலை பாக்கு போட்டுக்கிறது கெட்ட பழக்கமாக இருந்தால் எல்லா பூஜையிலையும் வெத்தலை இல்லாமல் பண்ணுவோமா நம்ம? வெத்தலையும் பாக்கும் தசவித பரிமளத்தோட போட்டுக்கிறது கிரகஸ்த தர்மம். ஒரு நாளைக்கு 2 வேளை போட்டுக்கணும். அது கிரகஸ்த தர்மத்துக்கு அனுகூலமாக இருக்கும். அது மனசு எப்போது உற்சாகமாக இருக்கும், ஜெரிமான சக்தி இதுவாக இருக்கும். இதை பிரம்மச்சாரியும் தொடக்கூடாது, சன்னியாசியும் தொடக்கூடாது. அதான் அதில் உள்ள விஷயம். இந்த வெத்தலையை பிரம்மச்சாரியும் போட்டுக்க கூடாது, சன்னியாசிகளும் போட்டுக்க கூடாது. அதனால அவன் வெத்தலை பாக்கு பொட்டி வச்சிருந்தா, கொஞ்ச நாளைக்கு வெத்தலை பாட்டிக்கு போட்டி வச்சுனா அவளோட போனால் அப்புறம் அவனுக்கு அழுத்து படுத்தது. ஊர்வசி ஊர்வசின்னா அவ சொன்னா, பொழுது முடிஞ்சா 24 மணி நேரமும் என்ன ஊர்வசின்னா, வேற வேலை கிடையாதா உனக்குன்னு கேட்டா. கரவத்து பாததாடிதா அப்படிங்கிறது மகாபாரதம். இந்த கழுதையை தொட்டா டபார்னு உதைக்கும். அது கழுதையை பார்த்தவாளுக்கு நான் சொல்றது தெரியும். கழுதை மேலே நீங்கள் எங்கே கை வச்சாலும் உடனே உதைக்கும். அது அதோட சுபாவம். அது மாதிரி இவன் கூட்ட உடனே அவன் உதைக்கிற மாதிரி வார்த்தைகளை சொன்னா, அவன் நினைச்சான் இத்தனை அஸ்வமேதம் பண்ணி இத்தனை சோமயாகம் பண்ணினது உன் பின்னாடி வெத்தலை பாக்கு போட்டியை தூக்கிறதுக்கா? இதுக்கு ஏன் என் புத்தி இப்படி போச்சு? ஏன் இந்த புத்தியானது அல்பமான சுகத்தில் ஈடுபடுறது அப்படின்னு தன்னைத்தானே ஆத்ம பரிசீலனை பண்ணிட்டு அவன் ஞானியா போயிட்டான்னு அவன் சரித்திரம் மேலே. அந்த புரூரவ வம்சத்தில் துஷ்யந்தன்னு ஒரு சக்கரவர்த்தி. பௌரவானாம் வம்சகரஹ துஷ்யந்தோ நாம வீரியவான் பிருத்திவ்யாச்சதுரந்தாயாஹ கோப்தா பரத சத்தமா. இவன் அந்த துஷ்யந்தன் என்ன பண்றான்? மகா பராக்கிரமசாலி. பலே விஷ்ணு சமஷ்டாசீதி தேஜசா பாஸ்கரோபமா. பலத்தில் மகாவிஷ்ணு மாதிரி இருப்பான், தேஜஸில் சூரியன் மாதிரி இருப்பான். ஒரு நாளைக்கு இவன் காட்டுக்கு வேட்டையாட போறத அந்த மிருகங்களை குறி வச்சுட்டே ஒரு ஆசிரமத்துக்குள்ள போயிட்டான். ஒரு மானை குறி வச்சுன்னு அந்த மான் ஆசிரமத்துக்குள்ள உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய வேலை செய்கிறவா பின்னாடி போய் நின்னுது. இவன் குதிரையில போய் இதை அடிக்க போனா அங்க உள்ளவா சொன்னா, ராஜன்னு இது காட்டு மான் இல்லை, இது வளர்ப்பு மான், இது அடிக்காதீங்கன்னா, இது நாங்க வளர்க்கிற மான், இதை அடிக்கக்கூடாதுன்னு. அந்த கூட்டத்தில் பார்த்தா ஒரு பெண் இருக்கா. இது என்ன ஆசிரமம் அப்படின்னு கேட்டார். அதற்கு அவ சொன்னால், நர சகச்சந்ததிருஷே தீமான் நனந்த பிரதிமாவனம் ஆஸ்ரம பரம் ரம்யம் ததர்ச மனோரமம் நரநாராயணஸ்தானம் கங்கையேவோபசோபிதம் கதः பிதா மே பகவான் ஃபலான்யார்த்தும் ஆஸ்ரமாத் தாம் திருஷ்ட்வா ச வராரோஹாம்
ஸ்ரீமதீம் சாருபாஷினீம். ஆச்சரியமான ஒரு ஆசிரமமா இருக்கே. நீ யாருன்னு கேட்டான். இது நரநாராயணர்கள் தபஸ் பண்ற இடம். இது கன்வர்னு ஒரு மகரிஷியினுடைய ஆசிரமம். உடனே அவன் சொன்னா, நீ நான் அவரோட பெண்ணுன்னா. பெண்ணுன்னு சொன்னாள் அவள். ஒரு ரிஷின்னா பிராமணர், பெண்ணு அப்படின்னா பிராமண பொண்ணா இருக்கு. ராஜா சொன்னா அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாதுன்னா. நான் பொண்ணா இருக்க முடியாதுன்னு நீ எப்படி சொல்ல முடியும்னா, அவன் உன்னை பார்த்தா என் மனசுல ஆசை வருது. கவனிச்சு கேளுங்க, எவ்வளோ பெரிய உயர்ந்த மனிதர்கள் வாழ்ந்த தேசம்னு சொல்லணும். உன்னை பார்த்தா என் மனசுல ஆசை வருது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு. என் மனசு என்னைக்கும் அதர்மத்தில் போனதே கிடையாது. என் மனசு என்னைக்கும் அதர்மத்தை ஆசைப்பட்டதே கிடையாது. என் மனசானது தர்மப்பாதையில தான் போகும். எப்ப ஒன்ன என் மனசு விரும்புறதோ அப்ப நீ பிராமண பொண்ணா இருக்க முடியாது. மூலத்தை சொல்லுன்னா அதுக்குள்ள உள்ள தோழிகள்லாம் சொன்னார், ராஜன்னு வாஸ்தவம் தான், இவ பிராமண பொண்ணு இல்லை, இவர் விஸ்வாமித்திரர் க்ஷத்திரியரா இருக்கும் போது பிறந்த பொண்ணு இவள். அது ஒரு கதை, அதை தொட்டுன்னு போகும். அது விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் பெரிய யுத்தம். ஒரு காலத்தில் சாதுக்களை பாகவதால பிராமணால ஆற்றுல கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவளுக்கு சன்மானங்கள்லாம் பண்ணி கொடுப்பா. அவள் சௌக்கியமாக இருக்கணும்னு நினைப்பா. இப்போ வாத்தியார் காரில் போகிறாருங்கிறான். வாத்தியார் ஏன் காரில் போகக்கூடாதா? அவருக்கு அதுக்கு தகுதி கிடையாதா? அவர் நல்ல வீட்டில் இருக்கக்கூடாதா? அவாவா உழைக்கிறோம், அவாவா சம்பாதிக்கிறா, அவாவா சௌக்கியமாக இருக்கும். அதுதான விஷயம். நம்மளை விட எத்தனையோ பேர் வசதியா இருந்தாலும் நம்ம கிட்ட 5 ரூபா வாங்குறவரை சௌக்கியமா இருக்காரு. அண்ணா, நீ போடுறது பிச்சை இல்லை, அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். பிச்சை வேற, தர்மம் வேற, தானம் வேற. நீங்க கூப்பிட்டு சிரார்த்தாதி காரியங்கள்லாம் பண்றதெல்லாம் உங்க சௌக்கியத்துக்காக பண்றேன். இது இல்லைன்னா வேற விருத்தி இருக்கு பிராமணாளுக்கு. இப்ப நாம பண்றது முழுக்க நம் க்ஷேமத்துக்காக தான் பண்றது. அப்ப நாம அவ சௌக்கியமா இருக்கான்னு நினைக்க கூடாது. விஸ்வாமித்திரர் என்ன அவர் பண்ண தப்பு அதுதான். வசிஷ்டர் வீட்டுக்கு வந்தார். வசிஷ்டர் சைன்யத்தோட வந்திருந்தார். நீ ஆதித்யம் பண்ணிக்கோ, சாப்பிடுன்னார். ஒரு சின்ன 10க்கு 10 குடிசையில நீங்க இருக்க. வசிஷ்ட குஹான்னு இருக்கும். இந்த ரிஷிகேசன் தாண்டி மேலே போனேன்னா வசிஷ்ட குஹான்னு இருக்கும். இதில் நான் வந்திருக்கிறது 16,000 பேரோட வந்திருக்கேன். உங்களுக்கு எப்படி சாப்பாடு போட முடியும்னா, அதுக்கு அவர் சொன்னார், அதை பற்றி உனக்கு என்ன கவலைன்னு கேட்டார். எல்லாரும் எல்லாத்தையும் பற்றி கவலைப்பட்டு குட்டிச்சவராக போகிறது காரியம். அவள்கிட்ட டிபார்ட்மெண்ட் பிரித்து விடுற மாதிரி ஒப்படைக்க கூடாதோ? என்ன ஒருத்தர் சாப்பிட கூப்பிட்டாருன்னா, மாமா ஆச்சாரமாக சாப்பாடு போடுங்கன்னா முடிஞ்சு போயிடுது. உங்கள் ஆத்து மாமிக்கு உடம்பெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கா? உங்கள் ஆற்றுல ஜலங்கள்லாம் வரதா? கேஸ் சிலிண்டர் இருக்கா? கரிகாயெல்லாம் வாங்கிவிட்டல? மாமியே சமைப்பாளா? இந்த விசாரம்லாம் எனக்கு என்னத்துக்கு? ஒருத்தர் சாப்பிட கூப்பிட்டா போய் சாப்பிட்றது தானே வேலை. அது மாதிரி உன்னை சாப்பிடுன்னு சொன்னால் நான் எப்படி சாப்பாடு போடுவேன்னு உனக்கு என்ன கவலைன்னா, இல்லை எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னா காமிக்கிறேன் பாருன்னு. நந்தினின்னு காமதேனுவோட புத்திரி. இது பின்னாடி இதே கதையிலையும் வரும் மகாபாரதத்தில். இன்னொரு இடத்துல வசுக்கள் திருடின்னு போவாத, அதனால தான் பீஷ்மர் பிறக்கிறது. அந்த நந்தினிங்கிற பசுமாடு காமதேனுவோட புத்திரி. அது அந்த பசுமாட்டை கூப்பிட்டார். அது வந்தது. இத்தனை பேர் வந்திருக்காப்பா, நீ சாப்பாடு போடுன்னார். எத்தனை மணிக்கு டேபிள் போடணும்னு கேட்டுது. அது இந்த கேட்ரிங்னு ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா? இது முதல்ல வந்த போது
எங்களை மாதிரி உள்ள வைதீகாலுக்கெல்லாம் ஒரு குழப்பம் இருந்தது. சிலாத்துக்கு வைதீகத்துக்கு போனோம்னா, அந்த காலத்துலலாம் வைதீகத்துக்கு போன உடனே மாமியை கூப்பிட்டுட்டே இருக்கணும். மாமி ஒரு நிமிஷம் வந்து நில்லுங்கோ பக்கத்தில் தொடும். ஏன்னா மாமி சமைச்சுட்டு இருப்பா. கூப்பிட்டு மாமி வந்ததுக்கு அப்புறம் தான் காரியம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேட்ரிங் வந்தோடனே மாமி எங்களோட சப்பலாங்கொட்டின்னு உட்காந்துருவா. எங்களுக்கு ஜபம் ஓடாது. உள்ள சமையலே ஆகலையே, இவ சாப்பிட சொல்லியிருக்காளே, எங்கேருந்து சாப்பாடுன்னா ஒரு 11 மணிக்கு வந்து வேணா இறங்கும். இது ஆரம்பித்த காலத்தில் சொல்கிறேன் நான். இது மடியாதான் வந்ததுன்னு வேற சொல்லுவாவா. அதுக்கப்புறம் இப்போ அதெல்லாம் நின்று படுத்துன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்றதே கிடையாது வெளியில். இதெல்லாம் ஆரம்ப கருத்தே உள்ள நடந்த குளறுபடிகள். சாப்பிட்றதா வேண்டாமா அப்படிங்கிறதே அந்த கேட்ரிங் வர்றதுங்கிறதே எங்களுக்கு அதிசயமாக இருக்கும். அது மாதிரி ஏன்னா இது மாதிரி சாப்பாடு எப்போ தெரியுமோ போடுவா, ஒருத்தர் காலமாயிட்டா காலமான ஆற்றுல சமைக்க கூடாதுங்கிறதுக்காக பந்துக்கள் ஆற்றுல சமைக்க சொல்லி வீட்டை எடுத்த உடனே புண்ணியாவாசனம் பண்ணி அலம்பி விட்டுட்டு அண்டாவாக கொண்டு வைப்பா. அப்போ பார்த்தது தான் அது. இவர் என்ன பண்ணார், இந்த நந்தினி எல்லாருக்கும் அப்படி உடம்ப சிலிர்த்துனது, எல்லாம் வந்து இறங்கினது. விஸ்வாமித்திரருக்கு அந்த சாப்பாடு சாப்பிட முடியல. ஷட்ரசம், 4 வகை உணவு, 6 ரசம் சுவை. இது சாஸ்திரங்களில் திரும்பி சொல்லணும். சதுர்விதமான போஜ்யம்ங்கிறோம். அப்படின்னா என்ன சார்னா, 4 வகை உணவுன்னா என்ன? கடிக்கிறது, முழுங்கிறது, குடிக்கிறது, நக்கிறது. ஒரு பதார்த்தத்தை கடிச்சு சாப்பிடுவோம், ஒரு பதார்த்தத்தை முழுங்குவோம், ஒரு பதார்த்தத்தை குடிப்போம். தேனை எப்படி சாப்பிடுவேன்? அப்ப சாப்பிட்றது 4 வகை இருக்கணும். பதார்த்தங்கள்ல 4 வகை, 6 சுவை. இதோட அப்படி சாப்பாடு நடக்க விஸ்வாமித்திரர் சொன்னார், சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த பசுமாட்டை கிட்ட கொடுத்துருங்க. அதுக்கு அவர் சொன்னார், இது யஜ்ஞ பசு, அது யாகத்துக்காக பால், தினம் அக்னிஹோத்திரத்துக்காக பால் கொடுக்கறது. இது மாதிரி அக்னிஹோத்திரத்தில் தன் பால் உபயோகப்படணும்னு விரும்பி அதுவா வந்திஞ்சிருக்கு, நான் இஷ்ணு வரல. ஏன் அக்னிஹோத்திரத்துக்கு இந்த பால் போகணும்னு அது ஏன் நினைக்கிறது அப்படின்னா, அப்படின்னு ஒன்றும் உங்களுக்கு புதிய நீங்கள் பண்ணுறதோ இந்த புதுசாக வந்த சுவாமிஜிகள்லாம் சொல்லி கொடுக்குறதோ அக்னிஹோத்திரம் இல்லை. அக்னிஹோத்திரத்தோட ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணும்னா யாராவது தீட்சிதா யாகம் பண்ணவாளாத்தில் அக்னிஹோத்திரம் பண்ணுறதே போய் பாருங்கோ, அப்போ தான் புரியும். அதுக்கு என்ன விசேஷம்னா, வேதம் மட்டும் இந்த இடத்த சொல்கிறது. சாயம் யாவானஸ்சவை தேவாஹ பிராதர்யாவானஸ்சாக்னிஹோத்ரிணோ கிருஹமாகச்சந்தி. எந்த குடும்பத்தில் எந்த வீட்டில் அக்னிஹோத்திரம் நடக்கிறதோ அந்த வீட்டுக்கு சாயங்காலம் அக்னிஹோத்திரம் நடக்கிற சமயத்திலையும் கார்த்தாலம் அக்னிஹோத்திரம் நடக்கிற சமயத்திலையும் 33 கோடி தேவதைகளும் வந்துருவா. இதான் விஷயம். இந்த பாண்டுரங்கன் கதை எல்லாரும் சொல்றாலும் இப்ப கொஞ்சம் பிரசித்தமா இருக்கு. இந்த புண்டலீகன் ஒருத்தன் கதை சொல்லுவா. அவன் அப்பா அம்மாவை கவனிக்கல, பொண்டாட்டி ஆயிடுச்சுன்னு அவன் போனான், காசிக்கு போனான். இவன் அப்பா அம்மாவும் காசிக்கு போனா, பொண்டாட்டி ஆயிடுச்சுன்னு அவனும் காசிக்கு போனான். அப்பா அம்மா நடந்து வந்தா, இவன் ஏதோ செலவழிச்சு பொண்டாட்டிக்கு ஒரு குதிரை வாங்கி அதில் உட்காந்து வச்சு அவளை ஆயிடுச்சுன்னு போனான். இப்படிலாம் கதை வரும். அந்த புராணத்தில் ஒரு இடம் வருது. ஒரு கிராமத்துக்கு போய் அவ தங்கறா. தங்கினா ஒரு ரிஷி, அந்த ரிஷியினுடைய வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தங்கினால் சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும். அந்த ரிஷி குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு விபூதி விட்டுன்னு இப்படி சாயங்காலம் வந்து சூரியனை பார்த்தா. பொதுவாக அந்த காலத்துலலாம் மணி என்னன்னு கேட்டால் உடனே சூரியனை பார்ப்பா. இது ஒரு ஆச்சரியமான டெக்னாலஜி. மணி என்னன்னு கேட்டால் சூரியனை பார்த்தா கரெக்டாக சொல்லலாம். அதை நிரூபிக்கிற மாதிரி ஜெயசிம்மன்னு ஒரு ராஜா ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல ஜந்தர் மந்தர்னு ஒன்று நிர்மாணம் பண்ணியிருக்கான். நீங்க போனா பாருங்க. அது இந்த சூரியனோட கிரணங்கள் விழறத்தை வச்சுண்டு மணி என்ன
அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுறதுக்கு. அப்படிலாம் நம்ம ஸ்டாண்டர்டு டைம்னு வச்சாலும் இப்போ அருணாச்சலத்தில் காலத்தில் 4 மணிக்கு உதயம். பம்பாயில் போனேன்னா ராத்திரி 7:45 தான் அஸ்தமனமே நம்ம டயத்துக்கு. இந்த கரெக்டாக 6 மணிக்குள்ளே வந்துட்டு போகிறதுங்கிறது நம்ம பிரதேசங்கள் தான். இவர் சூரியனை பார்த்தார். அவர்கிட்ட போய் கேட்டான், கங்கை காசி இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்னா. அவர் சொன்னார் 10 மைல் இருக்கும்னு, 10 யோஜனை இருக்கும்னு சொல்லிக்கிறான்னா. நான் போனது இல்லைன்னார் அவன். இவன் ஆச்சரியப்பட்டான். என்னடா எங்கேருந்து எங்கேயோ நாம் வரோம், மகாராஷ்டிரா எங்கே இருக்குது, காசி எங்கே இருக்குது, காசிக்கு பக்கத்தில் இருக்கார், இவர் காசிக்கு போனது இல்லைன்னு சொல்கிறாரேன்னு இவன் யோஜனை பண்ணிட்டே இருக்கிறதேவே ஒரு 7 சண்டால ஸ்திரீ இவன் கண் முன்னாடி அவன் வீட்டுக்குள்ளே போனான். சண்டால ஸ்திரீ. ஓஹோ, சாயங்காலம் அடுத்துனா இந்த பழக்கம் வேற இருக்கு போல இருக்கு, நாம் இங்கே தங்கறதுக்கே லாயக்கில்லாத வீடு போல இருக்குன்னு அவன் நினச்சின்னு இருக்கான். ஒரு 15 நிமிஷத்தில் 7 அப்சர ஸ்திரீக்கள் வெளியில் வந்தா அந்த வீட்டிலேருந்து. இவனுக்கு புரியல. போகிறத்தே சண்டால ஸ்திரீயா போனா, வரத்தே திவ்ய சுந்தரியா வர. என்ன நடக்கிறது இந்த வீட்டில்? சில இடங்களில் போகிறத்தே ஒரு பெரிய கடை மாதிரி இருக்கும், கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ளே போகிறதே அலங்காரம் இல்லாமல் போயிட்டு வெளியில் வரத்தே அலங்காரம் பண்ணின்னு வரா பார்த்தேல, அது மாதிரி. இது என்ன பியூட்டிஷியன் ஷாப்பா அது? போகிறது நான் கொஞ்சம் கௌரவமாக சொல்கிறேன். அதை ஷவரம் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கிறது இதில் கல்யாணத்தன்னைக்கு மனையில். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கை. இந்த தீட்டெல்லாம் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கேசஸ்மஸ்ரூபத்தே நகா நினுக்கிருந்தத்தே தத்தோதாவத்தே ஸ்நாதி, இதெல்லாம் வேதம் சொல்கிற நேரு விஷயம். நகத்தை கிள்ளினாலோ கேசத்தை கட் பண்ணாலோ குளிக்கணும். குளிக்கலைன்னா சுத்தி கிடையாது அப்படிங்கிறது. உள்ள போய் பார்க்கிறார். இவர் அக்னிஹோத்திரம் பண்ணி முடிச்சிருக்கார். அப்பதான் அவர்கிட்ட கேட்டார், இது என்ன நடக்கிறது அப்படின்னா. இவா நான் எங்கிட்ட நீ கேட்ட கங்கை காசி எவ்வளோ தூரம்னு கேட்ட, 10 யோஜனைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிறான்னு நீ என்ன சந்தேகப்பட்ட. நான் ஏண்டா காசிக்கு போகணும்னு கேட்டார் அவர். இதோ இப்போ வந்தாலே இவா தான் 7 நதிகள். கங்கேச்ச யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரின்னு சொல்லக்கூடிய 7 புண்ணிய நதிகள். பகல் முழுக்க பாபிகள்லாம் ஸ்நானம் பண்ணி தன்கிட்ட உள்ள பாபத்தெல்லாம் இந்த நதிகளில் விட்டுட்டு போயிடுறான். இவா முழுக்க அசுத்தமாயிடுறா. சாயங்காலம் இங்கே இந்த அக்னிஹோத்திரத்தை தரிசனம் பண்ணி சுத்தமாறாள வாழ். இவா மட்டும் இல்லை, 33 கோடி தேவதைகளும் வரார்கள் அப்படின்னு அவர் ஒரு சரித்திரம் சொல்கிறார். அந்த அக்னிஹோத்திரத்துக்கு அவ்வளோ மதிப்பு. அதனால இது பாலை கொடுக்கறதுக்கு வந்திருக்குஞ்சேன்னார் வசிஷ்டர். நான் வேற மாடு தரேன், அதுக்கு மேலான்னா உங்களுக்கு அதுக்கு மேலே வேற மாடு தரேன், இந்த மாட்டை கொடுத்துருங்கன்னா ஜபார் அது என்னோட மாடு இல்லை, என்னோட சொந்த மாடு கிடையாது. அதுவா இங்க இருக்கு. வெறும் மாடும் கிடையாது. நீ கூப்பிடு, அது விருப்பப்பட்டா நீ அழிச்சுன்னு போனா. உன்னை இவன் என்ன போனான், கொள்ளையில் போய் அதை கூப்பிடாம அதை கேட்காம அதை கயத்தை பிடிச்சி அவிழ்த்துன்னு வந்தான். தரதரன்னு பிடிச்சி இழுத்துன்னு வந்தான். அது வசிஷ்டரை பார்த்த உடனே நின்றுட்டு 2 சொட்டு கண்ணீர் விட்டது. நான் உங்கள் ஆசிரமத்தில் இருக்கணும்னு தானே வந்தேன், என்னை இவரோட போச்சொல்லிட்டேலான்னா. நான் சொல்லலேன்னா. அப்புறம் இவர் என்னை பிடிச்சி இழுத்துன்னு போகிறார் சொன்னாரேன்னா. நான் உன்னை அனுமதி தான் கேட்க சொன்னேன், நான் அனுமதி கொடுக்கலன்னார். நீங்கள் அனுமதி கொடுக்கலையான்னு கேட்டது இல்லைன்னார். அப்போ நான் என்னை காப்பாற்றிக்கலாமான்னு கேட்டது. அது காப்பாற்றிக்கலாம்னா உடம்பு அப்படி சிலிர்த்துன்றது. 10,000 வீரர்கள் ஆயுதத்தோட குதிச்சான். குதிச்சு விஸ்வாமித்திரர் படையை துவம்சம் பண்ணிட்டான். இவர் என்ன பண்ணினார், திரும்பி ஒரு தடவை வந்தார். விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் தபஸ்னால தோத்து போனார். அப்ப விஸ்வாமித்திரர் என்ன நினைக்கிறார், திக்பலம் க்ஷத்ரிய பலம் பிரம்மதேஜோ பலம் பலம். வெறும் உடம்பு பலம் மட்டும் பலம் கிடையாது, அறிவு பலம்தான் பலம். எல்லாரும் திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாடு வல்லரசு ஆகணும்னா, ஒரு நாடு முன்னேற்றத்தை அடையணும்னா
மனித சமூகம் உயரணும்னா அதற்கு வெறும் உடம்பு பலம் மட்டும் போராது, அறிவு பலம் வேணும். நம்ம தேசத்தில் பண்ணின பெரிய தப்பு, ஏன் சுதந்திரம் அடைஞ்ச உடனே நம்ம தேசம் பின்தங்கினது, நாசமாக போச்சு, டெவலப் ஆகிறதுக்கே இவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ ஏன் ஈஸியாக டெவலப் ஆகுதுன்னா அந்த சிஸ்டத்தை சொல்கிறேன். அறிவாளிகளாக உள்ளவாளுக்கு படிக்கிறதுக்கு சீட்டு கிடையாது. நீ ரிசர்வேஷன் நீ யாருக்கு வேணாலும் சீட்டு கொடு, அது உன்னோட இஷ்டம். 100க்கு 100 மார்க் வாங்கின எனக்கு சீட்டு இல்லைன்னு நீ எப்படி சொல்லலாம்? அதுதான் இந்த கேள்வி. நீ எத்தனை பேருக்கு வேணாலும் சீட்டு கொடு, யாரை வேணாலும் படிக்க வை, அது கவர்மெண்ட்டோட இஷ்டம். நான் 100 மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு சீட்டு இல்லைன்னு எப்படி நீ சொல்லலாம்? அதை நீ பண்ணினத்தினால தான் இங்கே உள்ளவாள்லாம் வெளியில் போயிட்டான். இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன், ரொம்ப பேருக்கு அது புரியாது. இப்போ அமெரிக்கா நம்மக்கிட்ட எதுக்காத்துக்கு காரணமே அங்கே பாதி கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கிறதுனால தான். நாசாவில் வேலை செய்யறதுல 50% இந்தியர்கள். அந்த பயம் வாழ்க்கை இருந்துகிட்டே இருக்கு. அந்த அந்த இன்னொரு நாடு என்ன, இந்த ஜூஸ் எல்லாம் இருக்காளே, இஸ்ரேல்ட்டு இந்தியாட்டின்னா அவளுக்கு பயமே. ஏன்னா டெக்னாலஜிக்காக இந்த அறிவுங்கிறது அதுதான் பலம். இது பாரத ராமாயணம் சொல்றது, பாரதம்னு சொல்றது. திக் பலம், க்ஷத்ரிய பலம், பிரம்ம தேஜோ பலம் பலம். சரீர பலம் பலம் கிடையாது, அறிவு பலம் தான் பலம். அந்த அறிவு பலத்தை நான் சம்பாதிச்சுப்பேன்னு காயத்ரியை ஜபம் பண்ண ஆரம்பிச்சா. அந்த கட்டத்தில் இவர் தபஸை கெடுக்கிறதுக்காக மேனகேங்கிற ஒரு பெண்ணை அனுப்பிச்சான் இந்திரன். இவர் 2000 வருஷம் தபஸ் பண்ணி முடிச்சிருந்தா. ஒரு நாளைக்கு ஒரு நதியில் ஸ்நானம் பண்ணுவார் ரெகுலராக. அந்த இடத்துக்கு மேனக வந்தால், அவளை பார்த்த உடனே திவ்ய சுந்தரியாக இருந்தால். இந்த காடோ ஏகாந்தமாக இருக்கு, இவ யாரு என்னன்னே தெரியல. அம்மா நீ யாரு? காத்துவம் சர்வானவத்தியாங்கி கிமத்துவம், இவ்வளோ அழகா உள்ள நீ இங்கே என்னத்துக்கு வந்திருக்க? தனியாக வந்தையா? கூட யாராவது வந்திருக்காளா? சில பேர் பேசும்போதே அவளுடைய அசட்டுத்தனம் வழியறது தெரியும். அதில் அது மாதிரி இவர் பேச ஆரம்பிச்ச உடனே அவ சொன்னா, இப்படி ரொம்ப போட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம், உங்கள் ஆற்றுல இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன்னு. அவ ஏன் இத்தனை போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறேன்? நான் உங்களோட குடும்பம் நடத்துறதுக்கு தான் வந்திருக்கேன்னா, ரா இல்லை பகல் இல்லைன்னு 10 வருஷம் சந்தியானம் கிடையாது, ஸ்நானம் கிடையாது, காலம் போனது தெரியாமல் குடும்பம் நடத்தினார். ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே அந்த பெண் குழந்தையை கொண்டு வந்து காமிச்சாள் மேனக. அப்பதான் விஸ்வாமித்தர் முழிச்சுக்கிறார். பழைய காலத்தில் ரவிவர்மான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இந்த படங்கள்லாம் வரைஞ்சிருக்கார். அதை பார்த்தவாளுக்கு தெரியும். மேனக இப்படி குழந்தையை காமிப்பார், இப்படியும் பெறவர். விஸ்வாமித்தர் அங்கே அந்த அந்த போஸே எப்படி இருக்கும்னா, இவ குழந்தைய எப்படின்னு காமிச்சா இப்படியும் இப்போ இப்படின்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? இதை முன்னாடின்னா சொல்லியிருக்கணும். அவ சொன்னா, இது எனக்கு சம்பந்தம் கிடையாது, உன் தபஸை கெடுக்கிறதுக்கு தான் நான் வந்தது. உன் தபஸு கெட்டு போச்சு, இந்தான்னு குழந்தைய கையில் கொடுத்துட்டு அவ போயிட்டா. இவ கணக்க பார்க்கிறார், இவருக்கு தபஸ் 2000 வருஷ தபஸும் போயிடுத்து. இப்படி காமத்தினால வீணா போனோமேன்னா அந்த குழந்தைய அப்படியே போட்டுவிட்டு அவரும் போயிட்டார். போனா சாகுந்தல பறவைகள் அப்படின்னு சில பறவைகள். இந்த நமக்கெல்லாம் அந்த உயிரோட்டத்தோட வாழறது கனெக்ட் ஆனது கட் ஆயிடுது. நான் குற்றாலத்துக்கு ஒருத்தர் கூப்பிட்டிருந்தாருன்னு பேருந்தேன். மலை மேல உள்ளவர் அவர். இந்த நம்ம நார்மலாக குளிக்கிற அறிவு இல்லை, அது இன்னொரு பக்கம். அது ஒரு காடுகள் வழியாக போகணும். அவரோட ஒரு தோட்டத்துக்கு கூப்பிட்டிருந்தார். நான் போனேன். அங்கே ஒரு காவலாளி வாட்ச்மேன்லாம் இருந்தான். ஒரே நிசப்தமாக இருந்தது. அங்கேயும் ஒரு அறிவு இருந்தது. இந்த மாதிரி நிசப்தத்தில் பூச்சி புழுக்கெல்லாம் இருக்க, பாம்புகள்லாம் உண்டான நிறைய ராஜநாகங்கள்லாம் உண்டுன்னார் அவர். இதில் எப்படி நீங்கள் சேஃப்டியாக இருக்கேன்னா, ஒரு ஏதோ கூக்கு அப்படின்னா ஒரு சவுண்டு கொடுத்தார் அவர். ஒரு 10
பெரிய சைஸில் உள்ள கோழி மாதிரி வந்துடுத்து. வந்தால் என்னை பார்த்து பக்குன்னு குலைக்கிறது. அது இது மாதிரி யாராவது அந்த வீட்டுக்காரனை தவிர வெளியிலேருந்து ஒரு புழு பூச்சி வந்தால் கூட அது கரெக்டாக சத்தம் போடும், காமிச்சு கொடுக்கும். அது மாதிரி பறவைகள். அது பாம்பு கடித்தாலும் அதுக்கு விஷம் ஒன்றும் பண்ணாது. இது மாதிரி எத்தனையோ வகைகள் இருக்கு. நம்ம நினச்சின்னு இருக்கோம் அதில் சாக்குந்தலம் மனிதனோட இணைஞ்சு பழகிற பறவை. இந்த இந்த குழந்தைய சுற்றி அது இருக்க, அங்கே காட்டுக்கு போன கண்வர் இந்த குழந்தையோட அழகுரலில் கேட்டுட்டு அங்கே போய் பார்த்தா அந்த குழந்தை இருந்தது. அந்த குழந்தையை தூக்கின்னு வந்தார். சாக்குந்தல பறவைகளுக்கு மத்தியில் இந்த குழந்தை கிடைச்சதுனால இவளுக்கு சகுந்தலான்னு பேர். பட்சிகளுக்கு மத்தியில் கிடைச்சதுனால அதை எடுத்து இவரை வளர்க்கிறார். இவள் சத்திரிய பெண் தான் அப்படின்னு உடனே துஷ்யந்தன் சொன்னான், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறாயான்னு கேட்டான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிறாயா அப்படின்னா. அவ சொன்னா, எங்க அப்பா வெளியில போயிருக்கார் அப்படின்னா. அவன் சொன்னான், க்ஷத்திரியர்களுக்கு அனுமதி தேவை கிடையாது, காந்தர்வ விவாகம்தான் அப்படின்னு சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவளோட இருந்தான்ங்கிற பிறந்தும் இந்த சரித்திரம். மேலே இவருக்கு பரதன்கிற குழந்தை பிறந்து இவன் எப்படி விட்டுட்டு போனா அந்த சகுந்தலை. இதை வச்சு தான் சாகுந்தலம்னு ஒரு நாடகம் பண்ணுறான் காளிதாசன். இந்த சப்ஜெக்டை வச்சு தான். இது மாதிரி நிறைய, இன்னும் சொல்ல போனால் காளிதாசனோட அந்த சாகுந்தலம் படிக்கிறதுக்காகவே சம்ஸ்கிருதம் வாசிக்கணும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் வியாசரும் அதுக்கு போட்டியாக தான் சொல்கிறார், அதை வர்ணிக்கிற இடங்கள்லாம். நாளைய தினம் அந்த பரதனோட வம்சம் அதில் யயாத்தின்னு ஒரு ராஜாட்ட வந்து ரெண்டாக பிரிஞ்சு புருவம்சம்ங்கிற இந்த குருவம்சம் உண்டாகி அதில் சந்தனு பரியந்தம் டைம் எவ்வளோ போகிறதோ அது பரியந்தம் கதை. நித்யான்னதாத்ரேச்ச மஹீசுரேப்யா நித்யம் திவிஸ்தைர் நிஷி பூஜிதாய மாத்ராச்ச பித்ராச்ச ததோத்தவேன சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம். ஆஞ்சநேயமூர்த்திக்கு 15ஆம் தேதி சிவராத்திரி அன்னைக்கு நடக்கக்கூடியதான ஏகதின மகாருத்ரம், ராத்திரி 4 கால அபிஷேக சம்பந்தப்பட்ட பத்திரிக்கை அங்கே டேபிளில் இருக்குது. யார் யார் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். வாங்க மாமி, வாங்க வாங்க, சௌக்கியமாக இருக்கேல்ல? வரச்சல் நம்ம நாளைக்கு நான் வரேன்னு இங்கே இருக்கேன். ஒரு வாரம் இங்கே தானே இருக்கேன். நான் சாயங்காலம் ஒரு 6:15 வர சொல்லுங்க. நிறைய கேட்கலாம். அந்த கதையை நாளைக்கு சொல்கிறேன், அதில் கேட்கலாம். உங்கள் பேர்? பெரியாத்து வைத்தியநாதியர், மைனர் வைத்தாமா? சரி சரி. யாரு? ஆமா, எங்க? சரி. சாயங்காலம் அன்னைக்கு தானே சிவராத்திரி, சாயங்காலம் வாங்கல. சாயங்காலம் 4 கால அபிஷேகம் உண்டு ஸ்படிகலிங்கத்துக்கு, ஆச்சாரியாளுக்கு மாதிரி. முதல் காலம் கொஞ்சம் விஸ்தாரமாக இருக்கும், வந்துட்டு போகலாம்.
கார்த்தால எத்தனை மணிக்கு போகணும் உங்களுக்கு? போயிட்டு எத்தனை மணிக்கு வருவேன்? இங்கே வாங்கோலேன், நான் சொல்கிறேன். இல்லைன்னா திங்கக்கிழமை உபதேசம் பண்ணு. ஃபோன் பண்ணாதீங்க. ஏன்னா நான் மெட்ராஸ் வந்திருக்கிறதுனால சுற்றினே இருக்க சாயங்காலமே நான் ஒரு ஆஃபீஸில் இருந்தேன், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். நீங்கள் பண்ணுறதே நான் எடுக்க முடியாது, அதனால தான் கட் பண்ணேன். நீங்கள் புரிஞ்சுக்கல அதை. அதனால் நான் இங்கே வர சொல்லுங்கோ 6:15 நாம் பேசலாம். அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை முழுக்க இங்கே தான் இருப்பேன். நான் ஞாயிற்றுக்கிழமை முழுக்க இங்கே தான் இருப்பேன். பேசலாம். டாக்டர் தானே? பல் டாக்டர். சீக்கிரமாக கல்யாணம் வரணும், அதான் சேமமாக இருக்கணும். பேசுவோம். நிறைய நன்னா செஞ்சிருக்கா, நன்னா நடக்கும், கவலைப்படாது.